ஹலோ கைஸ், நான் உங்கள் டிஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டீமன் எவல்யூஷன் வாங்குவானோடைய பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிச்சப்பட்டேன்னா அப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 போட்டிருப்போம். அந்த பார்ட் 1 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மூவியோட லிங்க்கும் இருக்குது. மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த ஸ்டோரியை புரியும். நிறைய பேர் கேட்டுன்னு நீங்கள் எங்கடா இந்த டீமன் எவல்யூஷன் போடவே மாட்டேன்னு நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். பட் அந்த டைமில் எந்த விதமான சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்கல. அதுதான் உண்மை. சரி, இருந்தாலும் இதை போடுவோம், எதுக்காக கம்ப்ளீட் பண்ணாமல் விடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில தான் திரும்ப போட்டுருக்கேன். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பண்ணல. இந்த வார்த்தையை நான் சும்மா தான் சொல்றேன். பண்ணீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி நான் கண்டினியூஸா போடுறேன், வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் புதிய மாங்கோ வந்து கண்டிப்பா இதே மாதிரி வந்துடும். முடிஞ்சளவுக்கு அதுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு போதும். கண்டிப்பா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன ஒன்று நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்றது என்னுடைய தாட்டு. அதை நீங்க வந்து பிரேக் பண்ணனா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சவங்களுமே லைக் போடுங்க. லைக் போறது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுங்க. அடுத்த பாட்டு வேணுமா இல்லையான்றத நீங்க போற லைக்கை பொறுத்து நான் போடுறேன். இதை நான் கேட்கவே கூடாது, கேட்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. பட் இருந்தாலும் நீங்க பண்ற சப்போர்ட் வந்து எதில் தெரியணும்ன்றத இதுலேயே காமிங்க. நீங்க ஒரு 3K லைக் கொண்டு வந்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு 100 கமெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் அடுத்த பாட்டு வரும். அதனால முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னா அடுத்த பாட்டு வரும். அதுதான் இந்த வீடியோல சொல்றேன். முடிஞ்சளவுக்கு என்ஜாய் பண்ணி பாருங்க. அதை நான் எந்த வகையிலும் நான் குறைய வைக்க மாட்டேன். ஏன்னா போறதே உங்களுக்காக மட்டும்தான். அதனால புரிஞ்சுட்டு பாப்பீங்கன்னு நம்புறேன். சரி, வாங்க நம்ம காதுக்குள்ள போலாமா. கடைசியாக ஹீரோவும் அந்த டீமனுடைய தலையை பிடிச்சி வச்சு ஸ்டைலாக போஸை கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னமும் அந்த இடத்துல நிறைய டீமன்ஸ் அவனை நோக்கி வருது. என்ன இது எல்லாமே ஃபைன்லெஸ் டீமன்ஸா? எப்படி இதுங்க வருதுங்க? இல்லை பேட்டில் சவுண்டு கேட்டு வந்திருக்குமா? இது கோர் வந்து டபுள் ஃபைனைட் கோடா? எந்த மாதிரியான பவர் எனக்கு இது கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அதை உடைச்சு அதை அப்சர்வ் பண்ணுறான். அப்படியே அந்த பவரை, இதுதான் டெவில் ஃபயர், உன்னுடைய பவரை கூடன்னு சொல்ல அதுக்கப்புறம் அவனுடைய டிஎன்ஏ கூட அதை சேர்க்க தலைவன் வேற லெவலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறான். அந்த பவர் எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போக அடுத்த கட்டமாக பயங்கரமாயிடுறான். இப்போ என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப எரியுது, பத்தி எரியுது என்னோட பாடிக்குள்ள. இவங்களை எரிக்கிறதுல இப்ப நான் பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் எவல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிட்டு டபுள் ஃபைனல் டீமனுடைய ஃபார்முக்கு வரான். எதற்கு வர ஃபைனல் இல்லாத டீமன்ஸ் எல்லாம் ரொம்பவும் அதிகமா இருக்கு. எல்லாமே ரேம்பேஜ் மோட்ல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோவும் விட்டு கொடுக்காம எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீமன் அட்டாக் பண்ண மாதிரியே இவனும் அதே மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தி அட்டாக் பண்ண சும்மா பத்தி எரியுது அந்த இடம். டீமன்ஸ் வந்து தடையமே இல்லை, சும்மா வேற லெவலா பசி விட்டுருக்கான். சாவங்கடா செத்த பசங்களா, உங்கிற மாதிரியான ஆட்கள் இந்த இடத்துக்கு இருக்கவே கூடாது. எங்களுடைய சோல்ஜர்ஸையும் அழிக்க வந்தீங்களா? உங்களை ஒவ்வொருத்தனையும் இந்த டனல்லையே கோட்டுற எவனாலும் இந்த இடத்துல விட்டு போக முடியாது. அவனை செத்திங்கடா, இந்த இடத்துல தானே உனக்கு சாவன்னு சொல்லிட்டு இவனுங்களும் அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண இன்னொரு பக்கம் டனல்ல விட்டு வெளியே போறதுக்காக ஒரு இடத்த கண்டுபிடிக்க ஹீரோ ஒரு வழியா ஒரு டோரை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருந்து வெளியே வரான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர பார்க்கவே தரமா இருக்கான். அவன் வந்த இடம் என்னடான்னு பார்த்தா ஏற்கனவே அழிஞ்சு போன நிலைமையில இருந்த அந்த பைத்தர் சிட்டி தான். இது பீரங் சிட்டியாச்சு. இங்க உண்மையிலேயே அந்த சொன்ன மாதிரி நடந்திருக்குமா? ரொம்பவும் மோசமா இருக்கு பார்க்கவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் நடந்து போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஹை ரேங்க் டிமோனிக் பேவால இந்த சிட்டியை ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஊட்டி எலமெண்ட் டைப் இருக்கிற டீமன் தன்னுடைய ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்ல நிறைய பேர் கொண்டு இருக்கும். கூடவே வித்தியாசமான பவர்ஸை கொண்ட இன்னொரு டீமன் அது இந்த இடத்துல இருக்க நிறைய பேர் எரிச்சிருக்கும். எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த இடத்துல இருக்க சிட்டிசன்ஸ் இறந்து போனதை வச்சு பார்க்கும்போது இதுங்கெல்லாம் மெயினான டீமனா எனக்கு தெரியுது. ஆனா இருந்தாலுமே என்னுடைய ஸ்குவாட் லீடரான ஜியோ டேங் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி பைத்தர் சிட்டில வந்து கிட்டத்தட்ட 2 ட்ரிபிள் ஃபைனைட் கோர் வச்சிருந்த வாரியர்ஸ் இருக்காங்களாம். அவங்க எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவனை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் பார்க்கும் போதே அவங்களுக்கு முன்னாடி மேல இருக்காங்க. ஹீரோவும் இவங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஜியோ டேங் ஸ்குவாட் லீடர் சொன்ன அந்த ட்ரிபிள் ஃபைனைட் வாரியர்ஸ் தான் 2 பேரும் இந்த இடத்துல கொல்லப்பட்டு அப்படி தொங்க விட்டுருக்காங்க. ஆஹா, இவங்க தானே அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வருத்தத்தோட அவனுடைய பவரை பயன்படுத்தி 2 பேரையும் கீழே இறக்குறான். கீழே இறங்கிட்டு உங்களுக்கு பயங்கரமான டேமேஜ் ஏற்பட்டு இருக்கு வாரியர்ஸ், இருந்தாலும் உங்களால முடிஞ்சதை போராடினீங்க. இப்போ நீங்க ஆழ்ந்த உலகத்துக்கு போங்க, ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லிட்டு அவன் 2 பேருக்கும் ஆறுது சொல்லி கண்ணு மூட. அப்புறம் நடந்த சந்தையை ஹீரோவை யோசிக்க பாக்குறான். அதுல பயங்கரமா இருக்க. திடீர்னு பார்த்தா ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தன வரான். ஏய், நீ ஒரு டீமனா? நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேலை அந்த இடத்துல? ஒருத்தன கத்தி வச்சு நின்னுட்டு இருக்க. ஹீரோவும் ஆஹா, ஒருத்தன் உயிரோட இருக்கான் போல இந்த இடத்துல. அவனும் ஏய், உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ கண்டிப்பா ஹை லெவல் டீமனா தான் இருப்ப. ஒரு டீமனா இருந்து எப்படி நீ ஒரு ஹியூமன் மாதிரி தெரியுது எனக்கு? எதனா ஏமாத்திரியா? இவங்க எல்லாரும் தான் சேர்ந்து இந்த இடத்துல என்னுடைய லைஃபை காப்பாத்திருக்காங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல உயிர் பறிச்சிருக்கேன் தெரியுமா? இந்த இடத்துல நிறைய பாடிஸ் இருக்கு. எல்லாரும் கட்டில நான் இந்த இடத்துல உயிரோட இருக்கேன். ஹீரோவும் அடைச்சா என்னோட ஃபார்மை நான் மறந்துட்டேனே. கரண்ட்லி நான் இப்போ இருக்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஏமால இருக்கிற அப்பேரன்ஸ் வந்து ரொம்பவும் கொடூரமா தான் தெரியும். ஆனா இருந்தாலும் சொல்லிட்டு ஹீரோவும் அவனை பார்க்க அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு மான்ஸ்டரும் வந்து அட்டாக் பண்ண. அந்த டீமன் அட்டாக் பண்றது ஹீரோவும் பார்க்க அவனை அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டு காப்பாற்றவும் பாருங்க வேற லெவலா இருக்கும். அவன் கொடுக்குற அட்டியில அது 2 பறந்து போய் அந்த
அந்த பையன் கீழே விழான்னு போகும்போது அவனை பிடிக்கிறான். ஸ்டில் இந்த இடத்துல இன்னமும் ஃபைன்லெஸ் டீமன்ஸ்லாம் நிறைய இருக்கு. இந்த சிட்டியில் அதுங்களை அழிக்கணும், விட மாட்டேன். தம்பி பயப்படாதடா, உனக்கு நான் ஹீல் பண்றேன் அப்படின்னு ஹீரோவா சொல்லிக்கினே தன்னுடைய வுட் எலமெண்ட்டை வச்சு ரெக்கவர் பண்றான் அந்த பையனை. அந்த பையனும் உண்மையிலே நீ டீமன் தானா இல்ல ஹியூமனா, இவ்வளவு நல்லவனா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் அப்படியே தலையை தொங்கப்பட, இவன் சொல்றது சரிதான், கரண்ட்லி நான் ஒரு ஹியூமனா இல்ல டீமனா எனக்கே தெரியல அப்படின்னு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க சமயத்துல இன்னமும் அந்த இடத்துல நிறைய டீமன்ஸ் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோவும் ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க, கொஞ்ச நேரம் நிம்மதியை விட மாட்டீங்களா, இன்னும் தெரிஞ்சுக்கணும் நான் ஹியூமனா இல்ல டீமனா, ஆனா என்ன இருந்தாலும் ஒரு விஷயம் மாறாது, என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல நான் பழி வாங்குறதுன்ற அந்த ரிவெஞ்ச் திரும்பவும் இந்த இடத்துல தொடரும், இங்க இருக்கிற மொத்த டீமன்ஸ் இனத்தையும் நான் அழிப்பேன், வாங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் அட்டாக் பண்ண ரெடியா இருக்க. அதுக்கப்புறம் சரியான சண்டை வரும். அந்த சண்டையில ஹீரோவும் பறந்து போய் ஒவ்வொன்றத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றான். எதாலுமே சரியா பார்க்க முடியல. இன்னொரு 10 ஃபயர் பவர் எல்லாம் பயன்படுத்த அல்டிமேட்டா இப்ப பிராக்டிஸ் பண்ண கத்துக்கலாம். அடைச்சா இந்த ஃபிளேம்ஸ் எல்லாம் ஒன்னா பயன்படுத்தலாம் நினைச்சா இதுங்க ஒன்னாவே வர மாட்டேங்குது. அப்பனா என்னோட ஸ்பீடை இன்னமும் பூஸ்ட் அப் பண்ணணும். இந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாம் பத்தல, இவனுக்கு ஒவ்வொருத்தரும் நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா சாவுங்கடா. அதுக்கப்புறம் ஹீரோவும் திரும்பவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த அட்டாக்ஸ் எல்லாமே உண்மையிலே வெறித்தனமா இருக்கும். ஒரு டீமனை தூக்கி போட்டு அது கிட்ட போயிட்டு அதோடைய கழுத்தை பிடிக்க என்னுடைய டீமன் பிளேம் பாடியை பயன்படுத்தி இது என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு வானத்துல இருந்து அந்த டீமனை தூக்கி விசிறி தரையில அடிப்பான். இப்ப கொடுக்குற அடியை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் திரும்ப வரக்கூடாதுரா, எல்லாரும் ஆச்சரியப்படுவீங்கன்னு சொல்ல அந்த அடியை பார்த்தா தரமா இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற டீமன்ஸை வச்சு நான் டீமன் பாம்ஸை உருவாக்குறேன். இந்த இடத்துல இருந்து உயிரோட போக முடியாதுரா, என்னோட எலமெண்ட் பீஸ்டுக்கு முன்னாடி அவங்களால நிற்க முடியாது, நான் உங்களை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவன், ஆனா உங்க இனத்தை சேர்ந்தவன் தான், என்னை பார்த்து இந்த அளவுக்கு கோவப்படுறீங்கன்னு சொல்ல அந்த டீமன்ஸ் எல்லாம் ரொம்ப கோவமா இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து பறந்து போயிட்டு திரும்ப அட்டாக் பண்ண அந்த டீமன்ஸ் எல்லாமே கத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுதுங்க. என்ன பார்த்து பயமா இருக்கு, நான் ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவும் கிட்ட போக ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உங்களால இதுக்கப்புறம் ஓட முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொத்த பேரையும் கொண்டுறான். இன்னொரு பக்கம் ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான், எனக்கு நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் பேதர் சிட்டில எதனா ஒரு இடத்துல லூவும் மொத்த டீம்மேட்ஸும் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஸ்காடன் லீடர் வேற கூடவே ஜியோ டேங்க் இருக்கிறதுனால ஆல்சோ அவங்களுக்கு ஹெல்ப் இந்த இதில் தேவைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னதான் நடக்குதுன்றதை பொறுத்து போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த எனர்ஜி கிறிஸ்டல் இருக்குன்னாங்களே, ஆலோ சிட்டிக்கு அந்த எனர்ஜி கோர் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா 3 மாசத்துல அந்த ஸ்டாக் வேற காலியாயிடும். கரண்ட்லி இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா பேதர் சிட்டியை க்ளோஸ் பண்ற நிலைமையில இருக்கு. பட் ஆனா அந்த எனர்ஜி கிறிஸ்டல் நம்மளுடைய சிட்டிக்கு தேவை. ரொம்ப லேட் பண்ணிட்டோம்னா சிட்டியோட நிலைமை ரொம்ப டேஞ்சரஸ்ல மாறிடும். அதனால அந்த கிறிஸ்டல் எந்த இடத்துல ஒழுகி வச்சிருக்காங்கன்னு உண்மையிலே கண்டுபிடிச்சு அதை எடுத்துன்னு வரணும். ஆனா எந்த ஐடியாவில் எந்த இடத்துல இருந்து அதை ஆரம்பிச்சு தேடி கண்டுபிடிக்குதுன்னு சிம்பிளா ஒவ்வொரு இடமா தேடி போறதை விட அது ரிலேட்டடான சோர்சஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அது எந்த இடத்துல கிடைக்கணும்னு வச்சு என்னால் அதை ஈஸியா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஹீரோ யோசிச்சுட்டு நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், பேசாம என்னுடைய குட்டி எலமெண்ட் எனர்ஜியை பயன்படுத்தலாமே, நான் தேட போறது எனர்ஜி கிறிஸ்டல் தான், அதோடைய குரோல் வந்து ஆல் கிறிஸ்டல்ஸுக்கு எல்லாமே ஒன்னா தான் இருக்குன்றது போது அதோடைய எனர்ஜியை வந்து என்னுடைய வுட்டுகளால அதை கண்டிப்பா உணர முடியும். இதனாலேயே என்னோட வெயின்ஸ் மூலியமா நான் ஸ்பீடாகவும் எந்த இடத்துல இருக்கலாம் தெரிஞ்சுக்கலாம், சீக்கிரமா தேடவும் முடியும். அந்த கிறிஸ்டல் மட்டும் கிடைச்சிட்டு அதுவே போதும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மொத்த வேர்களையும் அந்த இடத்துல அனுப்ப அது இருக்கிற எல்லா இடத்தையும் விடாம தேடிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு வழியா கண்டுபிடிச்சிடான். நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் கிளம்ப அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு. ஆனா அந்த எனர்ஜியோட பிளக்சுவேஷன் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. அதை சீக்கிரமா நான் போய் ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லைன்னா நிலைமை மோசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கீழே குதிக்க இந்த இடத்துல என்னமோ பெருசா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க என்ன இதுன்னு ஹீரோவும் பார்க்க இந்த சிஸ்டம் வந்து பீரங் சிட்டியோடைய எனர்ஜியை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அமேசிங்கானதா இருக்குது. அப்படின்னா இதுக்குள்ளதான் அந்த எனர்ஜி கிறிஸ்டல் இருக்குமா? அதுக்கப்புறம் அந்த இதுல இறைச்சலான ஒரு சவுண்ட் கேட்கறேன். ஹீரோவும் ப்ளீஸ் சோல்ஜர்ஸ் எல்லாரும் இந்த இடத்துக்கு வாங்க, நம்ம கிறிஸ்டல்ஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும், சோல்ஜர்ஸ் சீக்கிரம் வாங்க, சோல்ஜர்ஸ் எனர்ஜி கிறிஸ்டலுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்ல இந்த வாய்ஸை கேட்டுட்டு ஹீரோவும் அடடா இது ஆட்டோமேட்டிக் ப்ராட்காஸ்ட் ஆச்சு, அலாரம் ஒண்ணுமா அடிச்சிட்டு இருக்க போல, அப்போ உள்ளக்குள்ள யாருன்னா இருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு இது சொல்லதை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல தான் அந்த எனர்ஜி கோர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கிறிஸ்டலை நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்க போறேன். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல முன்னோக்கி போக என்னடா இதுன்னு உள்ள போய் பார்க்க அந்த இடமே ரொம்ப ரண கொடூரமாகுது. அடைச்ச டீமன்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்டல் ஆல்ரெடி எடுத்துச்சுங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்க சோல்ஜர்ஸ் மொத்த பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த டீமன்ஸுக்கு இந்த இடத்துல அந்த கோர் எடுக்கிறது முக்கிய கோலா இருக்குமா இல்ல அழிக்கிறதா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அது இந்த இடத்துக்கு வந்து இதோட அழிக்கிறது தான் அதோடைய முழு கோலா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல அட்டாக் பண்ணதை காட்டிலும் நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை நான் வேற எங்கேயும் கேட்டுப்பட்டது இல்லை. சரி அப்ப நான் இந்த இடத்துல அந்த கிறிஸ்டல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிட்டிக்கு தேவையானதை தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இருந்து கிளம்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோவும் யோசிக்க இந்த எனர்ஜி கிறிஸ்டலுக்கு ஆலோ சிட்டிக்கு வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க அவனுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு வண்டியோட சவுண்டு கேட்க என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு வண்டி எடுத்துக்கணும். ஹீரோ தரமா அந்த எனர்ஜி கிறிஸ்டல் தான் எடுத்துன்னு கிளம்புறான். வாங்க கிளம்புவோம், புதிய ஒரு சிட்டியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துன்னு கிளம்ப. இது வரைக்கும் வெளியே போயிட்டு நான் எந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததில்ல, எப்படி இருக்கணும்னு தெரியல. இது வந்து டெசர்ட் டெரைன், ரொம்பவும் பெரிய சிட்டியா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய மணல் புயல் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப உடஞ்சிருக்கு, வாழ்றதுக்கே இந்த இடத்துல தகுதி இல்லாத மாதிரி தான் இருக்கு. நான் கூடிய சீக்கிரம் புதுசா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோவும் மேப் பார்த்துட்டு இருக்க, அந்த மேப் படி அவனும் போயிட்டு இருக்க. அப்ப அவன் போகும்போதே பார்த்தா யாரோ இடையில ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ட்ராப் அவங்கள கட் பண்ண அடுத்த நிமிஷமே ஹீரோக்கு முன்னாடி நிறைய கட்டைங்களை மேல வந்து விட ஹீரோ இதை பார்த்துட்டு சடனா அந்த காரை வளைக்க நல்ல வேலை வளைச்சு அதை நிறுத்திடும். இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல ஹீரோ செத்து போயிட்டு இருப்பான். அடைச்சா யாரு பண்ண வேலையா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவை ஷாக்காவ இந்த பிளேஸ் டீமன்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி எனக்கு
எரியுது. ஒருவேளை இது டீமன்ஸ் பண்ணிருக்குமா? அப்ப அந்த ட்ராப்ல செக்க வச்ச அந்த ஆளும் நகரத. யார் தான் நீ இந்த இடத்துல வேட்டையாடின்னு இருக்கியா? உன்னோட பேர் என்னன்னு சொல்லு. இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? எதுக்காக நம்மள பார்த்து வேட்டையாடுறியான்னு கேக்குறா. யாரா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக். அவன எபிசோடோட கடைசிலேயே நகரத நகுந்து நான் சுத்துருவேன். யார் நீ அந்த ஹண்டிங் டீம்ல இருந்து வரியா? உன்னுடைய பேரை சொல்லு அப்படின்னு ஒருத்தையும் கேட்டிருப்பான். என்ன இவ நம்மள போயிட்டு ஒரு ஹண்டிங் டீம்ல வந்துறியான்னு கேக்குறா. அப்படி ஹீரோவா ஷாக் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் ஏய் உடனடியா உன்னோட பேரை சொல்லு. இன்னொரு தடவை நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஒழுங்கா சொல்றியா இல்லையா? ஹீரோவும் இவ எந்த ஹண்டிங் டீமை பத்தி நம்மள சொல்லிட்டு இருக்கா? அதான் சுத்தமா புரியல. பொண்ணு நான் ஒண்ணு ஒரு ஹண்டிங் டீம்ல சேர்ந்தவெல்லாம் கிடையாது. நான் ஒரு ஜஸ்ட் ஹியூமன் தான். அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஹியூமன் வாரியர். இந்த இடத்துல இருந்து கடந்து போயிட்டு இருந்தா நீ என்னடானா இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க என்கிட்ட? அந்த பொண்ணுக்கு இன்னொரு பக்கம் நல்லாவே தெரியும். இப்ப இந்த சிட்டில கண்டிப்பா யாரும் உயிரோட வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற மொத்த இடமே ரொம்ப அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா வாரிசு எல்லாருமே செத்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி உயிரோட இருப்பான்ற ஒரு சந்தேகத்துல போய் சொல்றத நிறுத்து. நீ ஒன்னும் வாரியர் கிடையாது. வாரியர்லாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய சிட்டில கண்டிப்பா அழிஞ்சு போயிருப்பாங்க. இந்த மாதிரியான சிட்டில அவங்க வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த பிளேஸ் அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால ஒழுங்கா சொல்லு. நீ ஸ்கவுட் பண்ண டீம்ல இருந்து வந்தியா? அது அந்த சில்வர் உல்ஃப் ஹண்டிங் டீமா நீன்னு கேட்க ஹீரோவும் என்னது அந்த சில்வர் உல்ஃப் ஹண்டிங் டீமா புரியலையே. இல்ல நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல நான் எந்த ஒரு ஹண்டிங் டீம் உடைய பார்ட்லயும் கிடையாது. நான் எதுலயுமே கிடையாதுப்பா. இவளுக்கு நான் என்ன சொல்லி புரிய வச்சா இவ கண்ணு கீழே இருக்கவா? அதான் புரியல. அப்படி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்க. ஏன்டா என்னைய வெறுப்பத்துறேன்னு சொல்லிட்டு அவளும் ஹீரோக்கு பக்கத்துல ஷூட் பண்ண அவன் என்னடா இவ இப்படி பண்ணிட்டு இருக்க மாதிரி பார்க்க வாய முறா. நீ ரொம்ப போய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஒருவேளை நீ டீமனா? என்ன ஆல்ரெடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஹண்டிங் டீமால கண்ணை வச்சு சுடப்பட்டாங்க. அதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல முதல்ல இருந்து ஒரு சில பேர் உயிர் பழிச்சாங்களான்னு கூட தெரியல. சில்ல என்னமோ உயிரோட இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் தான். அதனாலதான் உன்னை கேட்கறேன். ஒழுங்கா சொல்ற நீயா இருப்பியான்னு கேட்க. அப்பனா அவனுங்க இவளுடைய டீம்மேட்ஸை கொண்டு இருக்கானுங்க. அந்த கோவத்துல இவ தனியா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த சில்வர் உல்ஃப் ஹண்டிங் டீம் தான் இவங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. ஹீரோவும் சரி என்ன கவனி. நான் உனக்கு வாரியர்ன்றதை இப்பயே ப்ரூவ் பண்ணட்டுமா? அதுக்காக என்ன பண்ணணும்? நீ எது சொன்னாலுமே சரி. ஆனா என்ன இருந்தாலும் நான் அந்த ஹண்டிங் டீம்ல ஒரு டீம்ன்றது கிடையாது. நான் மெம்பரே கிடையாதுன்னு போது நான் எப்படி அதை நிரூபிக்கிறது? நான் பேசினா மட்டும் நீ கண்டிப்பா நம்புவியா? என்ன நம்ப மாட்டல. அதனால உன்னுடைய கண்ணு கீழே இருக்கு. நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம். அது மட்டும் இல்லாம எனக்குள்ள இருக்கிற விஷயங்களையும் என்னோட பாஸ்ட்ல நடந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். அதை வச்சு நீ புரிஞ்சு பண்ணு சொல்ல. ஹீரோவும் ஒரு விஷயத்த சென்ஸ் பண்றான். யாரோ இன்னமும் நிறைய பேர் இந்த வராங்க. அப்படி அவன் திரும்பி பார்க்க இவ்வளவு நகராதான் சொன்ன அடுத்த நிமிஷமே இவளோட கையில நிறைய கன் ஷூட் நடக்குது. யாரோட ஹீரோவும் அந்த இடத்துல பார்த்தா ஒரு 2 பேரும் வந்திருக்கானுங்க. அங்க பாரு ஆபகிட்ட கண்ணு இருக்கு. ஆமா இன்னைக்கு நம்மளுடைய லீடருக்கு சரியான வேட்டை தான். நம்மளுடைய பாஸுக்கு திரும்ப இவளை பிடிச்சு கொடுப்போம். ஹீரோவும் அப்பனே எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு தான் சில்வர் உல்ஃப் ஹண்டிங் டீமா சேர்ந்த ஸ்கவுட்டிங் டீமா கண்டிப்பா இவனுங்க சும்மா விட மாட்டேன். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணும் அடடா இவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சோம். அவனுங்களே இந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. இவனுங்க தான் சில்வர் உல்ஃப் ஹண்டிங் டீமா. இவனுங்க சுட்டதுனால என்னோட கையை இப்ப தூக்க கூட முடியல. அடடா என் நிலம மோசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனுங்க யோசிச்சுட்டு இருக்க. அதுல ஒருத்தனும் இந்த பொண்ணு ரொம்பவே நல்லா தான் இருக்கான் பார்க்க. இவளை எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு போயிட்டு நம்ம லீடர் கிட்ட கொடுப்போம். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அவளை காமிக்க அவ பார்த்தா நம்ம கமாண்டர் ஜெல்லு மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் லைட்டா பார்க்க அப்படிதான் இருக்காங்க சாயல். அட அதுவும் சரிதான் நீ சொல்றது ஒரு வகையில. அந்த மாதிரி பண்ண நமக்கும் லாபம் அவங்களுக்கும் லாபம் தானே. அது மட்டும் இல்லாம நிறைய நமக்கு ஃபன்னும் கிடைக்கலன்னு சொல்ல ஹீரோ அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல இருந்து பாஞ்சு வந்து இவனுடைய கணத்துல ஒண்ணு கொடுக்க பக்கத்துல இருந்தவன் ஷாக்காவே அவன் பார்த்தா கீழே போய் தூரத்துலவிய ஹீரோவும் டேய் ஒரு ஆன்டி டீமா இருக்கீங்கன்னா மனுஷங்களை ஆன்ட்டு பண்ணக்கூடாது. உங்களுடைய வேலையை டீமன்ஸ் மேல காமிக்கணும். தேவலாம இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்கடா. அப்ப இந்த பொண்ணுக்கு சில்வர் வுல்ஃப் ஹண்டிங் டீம் தொல்லை கொடுத்து நீங்க தானா? இன்னைக்கு தாண்டா உங்களுக்கு சங்கே. உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஒழுங்கா இந்த இடத்துல ஓடிடுங்க. இல்ல இந்த இடத்துல உங்களுடைய சாவுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க அவன் ஒன்னு சும்மா பயந்துட்டு டாய் டீமோனா நீ உன்னை ஷூட் பண்ணாம ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணலாம் பார்க்க ஹீரோ அவனுடைய கண்ணியை உடைச்சிட்டு என்ன இது உனக்காக நான் ஒரு சான்ஸ் கொடுத்து அதை நீ வெயிட் பண்ணிட்ட. அப்ப 2 பேரும் இந்த இடத்துல சாக போறீங்களா? உன்னால என்ன நினைச்சாலும் என்ன கொல்ல முடியாதுடா. டேய் உண்மையிலே யாரா நீ அப்படின்ற மாதிரி அவன் பதட்டத்துல ஹீரோவை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அடுத்த நிமிஷமே அவனுடைய டைப் மேஜிக் பவரை பயன்படுத்தி அவனை தூக்கி அடிக்க இவன் இன்னொரு பக்கம் பார்த்து ஷாக்காக அவன் கீழே வீந்துடுறான். டேய் உண்மையிலே யாரா நீ? உன்னுடைய கோர் என்ன அப்படி இருக்கு? உண்மையிலேயே நீ ஹியூமனா இல்ல டீமனான்னு சொல்ல. என்னது ஹியூமனா இல்ல டீமனா? எவ்வளவு தெரிஞ்சு அப்படி கேட்பன்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணை உடைச்சிட்டு சரிடா நீ என்னவா வேணா என்ன நினைச்சுக்கோ. பட் உன்னுடைய சாவு இந்த இடத்துல தான். அதை யாராலையும் மாத்த முடியாது சொல்ல. அடுத்துக்கு அப்புறம் ஹீரோ அந்த இடத்துல அவனுங்களை கொண்டு போட்டுறான். கொஞ்ச நேரத்திலேயே அவகிட்ட போயிட்டு கவலைப்படாத உனக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய ஹீலிங் எபிலிட்டி பயன்படுத்தி உன்னை குணப்படுத்தினு சொல்லிட்டு அவளுக்கு காயப்பட்ட இடத்தெல்லாம் ஹீரோ ஹீல் பண்ணிட்டு இருக்க. ரொம்பவும் நன்றி. அப்புறம் இவனுங்க மாதிரி அவளும் பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ போட்டு துவைச்சி தொங்க விட்டுருக்கான் 2 பேரையும். அவளும் பார்த்து ஆதிச்சு அவரா என்ன இது அதுக்குள்ளேயே குணமாயிடுச்சு. அப்பனா உங்ககிட்ட அமேசிங்கான ஸ்கில் இருக்கு. நீ வேற லெவலில் தான். நீ உண்மையிலேயே சூப்பரான எபிலிட்டியை கொண்ட.
ஆளதான் தெரியல, வேற லெவலு, நீ வேற லெவலான கோர் வச்சுட்டு இருக்க வாரியா தான் சொல்லிட்டு அவளும் ஹீரோவை பார்த்து ஹாப்பியில பேசிட்டு இருக்க. ஹீரோவும் சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா, ஆனா உண்மை தெரிஞ்ச இவ தாங்க மாட்டா. ஏன்னா இது டபுள் ஃபைனர் டீமனுடைய என்னோட பாடி கூட கலந்துறதுனால அதோடைய எபிலிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த இடத்துல பயன்படுத்தும் போது ஒரு வாரியரா தான் இந்த இடத்துல மத்தவங்களுக்கு உதவி பண்றேன். அதனால பிரச்சனை இல்லை. ஆமா நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். ஏன்னா நான் வச்சிட்டு இருக்கிறது டபுள் ஃபைனட் கோர் வாரியர். அதனால என்னோட எபிலிட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அப்படியா, டபுள் கோர் வாரியரா நீ? ஆனா இருந்தாலும் சூப்பர் தான். நீ என்னுடைய லைஃபை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல. அது மட்டும் இல்லாம என்ன மன்னிச்சிடு, உன்னை கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு மிரட்டி கேட்டுட்டேன். ஏன்னா என்னுடைய பாதுகாப்புக்காக தான் அப்படி கேட்டேன். நல்லாவே புரியுது நீ கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். பட் ஆனா இப்படியாப்பட்ட இடத்துல நீ எப்படி தனியா வாழ்ந்துன்னு இருக்க எனக்கு அதான் புரியல. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேற இல்லைன்ற. சரி, இந்த இடத்துல பக்கத்து சிட்டி எதனா இருக்குதான்னு பார்த்து அந்த இடத்துக்கு தான் போலான்னு இருக்கேன். உனக்கு அந்த மாதிரி எதனா இங்க பக்கத்துல இருக்க சிட்டி எதனா தெரியுமான்னு சொல்லிட்டு அவளும் கேட்க. அவளும் இதை கேட்டுட்டு எனக்கு தெரியும், அந்த இடத்துக்கு எப்படி போகணுன்றது எனக்கு தெரியும். பட் ஆனா அந்த இடத்துக்கு போனா திரும்ப உயிரோட வர முடியாது. என்ன சொல்ற? போனவங்களால திரும்ப வர முடியாதா? ஏன் அந்த இடத்துல நிறைய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குதான்னு? நீ கவலைப்படாத, எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் என்ன நம்பி வா, நான் உன்னை கூட்டின்னு போறேன். சரி, இருந்தாலும் நீ அந்த சிட்டிக்கு போறதுக்கான தேவை என்னவா இருக்கும்? நீ அப்படி போறீனா கண்டிப்பா நான் வரேன். அது என்னன்னா, அந்த சிட்டியோட பேர் வந்து ஷவாய் டவுன். நம்மளுடைய பக்கத்திலேயே இருக்கிற சிட்டி. அது சின்ன சீரங் சிட்டி. ஆனா இருந்தாலும் ஆல்ரெடி அந்த இடத்துல இந்த சில்வர் உல் ஹண்டிங் டீம் வந்து அந்த சிட்டியவே ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இதனால அந்த இடத்துல இந்த மக்கள் எல்லாருமே ரொம்பவும் அவதிப்பட்டு இருக்காங்க. மோசமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள எதிர்த்து என்னோட டீம் வந்து போராடணும் அந்த அளவுக்கு. பட் இருந்தாலுமே அவங்க என்ன தோக்கடிச்சு ஒரு கட்டத்துல தாங்க முடியாம தனித்தனியா பிரிஞ்சிட்டோம். என்னோட நண்பர்கள் உயிரோட இருக்காங்களான்றது கூட எனக்கு நல்லாவே தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த சில்வர் வுல்ஃப் ஹண்டிங் டீமோடைய லீடர் வந்து ரீசெண்டாக தான் தன்னுடைய ட்ரிபிள் கோர் வாரியராக மாறினான். அதனாலேயே அவனுடைய பவர் வந்து ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் அவனை ஜெயிக்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். ஆனால் என்னுடைய குரூப்போடைய லீடரோடைய கோர் வந்து டபுள் வாரியர் கோர். அது அவ்வளோ சீக்கிரத்துலாம் அவளால் ட்ரிபிள் கோராக மாற்ற முடியாது. ஏன்னா அதுக்காக நிறைய விஷயத்த அவங்க பண்ணணும். இதனாலேயே எப்படியோ ஒரு வழியா மேனேஜ் பண்ணி நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டேன். ஆனால் எனக்கு என்னுடைய சிட்டியை காப்பாற்றணும்னு ஒரு ஆசை. அதுக்காக உங்ககிட்ட எதனா பிளான் இருக்கா? பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ எனக்கு உதவி பண்ணினா நல்லா இருக்கும். வேணும்னா அந்த பிளான்ல என்னையும் உன்னுடைய அசிஸ்டண்ட்டை எடுத்துக்கோ. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்காக எல்லாத்தையுமே பண்றேன். ஹீரோவும் என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல இந்த மாதிரியான ஹண்டிங் டீம்லாம் ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். அவனுங்க எல்லாரும் ரொம்ப குடத்தில் கொடுக்குற ஆளுங்க தான். பட் ஆனால் இருந்தாலுமே இப்போ கூட இப்படி இருப்பானுங்க நான் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் இந்த சிட்டி எல்லாம் டேக் ஓவர் பண்ணது ரொம்ப ஓவரா இருக்கு. கண்டிப்பா அவனுங்களை சோழியை முடிச்சு விடணும். அவனுங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசன் என்னன்னா, அந்த சில்வர் வுல்ஃப் ஹண்டிங் டீம் வந்து எதுக்காக அந்த சிட்டியை டேக் ஓவர் பண்ணாங்கன்னா காரணம் என்னவா இருக்குன்னா, அது எனர்ஜி கிறிஸ்டல்ன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தேவையில்லை. அது இந்த இடத்துல இருக்குது அதுக்காக தான். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல. இதை கேட்டுட்டு ஹீரோவும் என்னது எனர்ஜி கிறிஸ்டலா? அப்ப அந்த சிட்டிலையும் எனர்ஜி கிறிஸ்டல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உண்மையா சொல்ல போனா நான் அதே இடத்துக்காக தான் இந்த இடத்துல வந்தேன். எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு சிட்டிக்கு எந்த அளவுக்கு அந்த எனர்ஜி கிறிஸ்டல்ன்றது முக்கியமான விஷயம்ன்றது. பட் இப்போ நீ மென்ஷன் பண்ணதை வச்சு பார்க்கும்போது ரொம்பவும் அந்த சிட்டி பாதிப்புல இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அழியிற நிலைமையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நீ கவலைப்படாத, என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணி உனக்கு நான் உதவி பண்றேன் அப்படின்னு ஹீரோவும். போன எபிசோடோட கடைசியில வந்து ஹீரோவும் அந்த பொண்ணு கூடன்னு அவளுடைய பாதிக்கப்பட்ட அந்த சிட்டிக்காக போயிருப்பான். அப்ப அந்த இடத்துல அவனும் போயிட்டு இருக்க ஜீப்ல தான் போயிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த ஷான்வாய் டவுனு. அப்படியா, ஓகே ஓகே, கவலைப்படாத, பாத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல இருந்து இறங்கி கீழே தனியா போனதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் அவளை கூட்டின்னு அந்த இடத்துல இறங்க. அப்ப இந்த டவுனு தான் அந்த சில்வர் வுல்ஃப் ஹண்டிங் டீம் வந்து கேப்சர் பண்ணிருக்கா. சரி வா, இந்த இடத்துல இருந்து கிளம்பி டவுன் உள்ள என்ன சுச்சுவேஷன்றத போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேசிட்டு இருக்க. திடீர்னு பின்னாடி ஒரு டீம் அட்டாக் பண்ணுவாரு. டேய் பின்னாடி பாரு டீம்னு சொல்ல. டீமன்ஸ் எல்லாம் வந்துச்சு. நீ கத்துன அடுத்த நிமிஷமே பார்த்தா ஹீரோ தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து மொத்தத்தையும் கட்டி போட்டு தரையில எடுக்கிறான். முட்டாள் டீமன், ஒழுங்கா எனக்கு கோஆபரேட் பண்ணுங்கடா. இந்த இடத்துல இந்த செத்து போகிறதுக்கு ஆசைப்படாதீங்க. நான் ஒன்ஸ் இந்த இடத்துல இருந்து இந்த சிட்டிக்குள்ள போய் செக் பண்ணணும். அதனால உங்க யாரையும் எனக்கு கொல்லணும்னு ஆசை இல்லை. சாக கூடாதுன்னு நினைச்சுங்களா? என் கிட்ட மோதாதீங்க. சரி பொண்ணு, இந்த இடத்துல கிளம்புமா? ஓகே சார், நீங்க வேற லெவலு அப்படின்னு அவனும் பார்க்க. இப்ப இருக்கிற வெதரும் ரொம்ப மோசமா இருக்கு. கண்டிப்பா டவுனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து இந்த டவுன் நாசமா ஒரு நிலைமையில இருக்கு. என்னால நம்ப முடியல. என்ன இது, அந்த இடத்துல ஒரு கார்டியன் கூட கிடையாது. டவுனுக்குள்ளாக காலியா இருக்க மாதிரில தெரியுதுன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்க. அப்ப பக்கத்துல இருந்த அந்த பொண்ணும் சரியா சொன்னீங்க, அந்த டவுனுடைய டோர் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு பாருங்கன்னு சொல்ல. இரு யாரோ அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்ல. ப்ளீஸ் யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க, எங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா வந்து தன்னுடைய பையனை தூக்கி அந்த இடத்துல வந்துட்டு இருக்க. அப்ப பின்னாடி வந்த ஆளுங்களும் அவங்கள அடிச்சு போட இவ அட்டாக் பண்ணலான்னு பார்க்கவும், அது சில்வர் வுல்ஃப், அவங்கள அட்டாக் பண்ணாத பாத்துக்கலாம். நீ மட்டும் அட்டாக் பண்ணினா நம்மளுடைய லொகேஷனை காட்டி குத்துறோம். நம்மளால அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது. காத்திருந்து பொறுமையா பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்றத. அப்படி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த டவுனுடைய டோருக்குள்ள இருந்து மிகப்பெரிய கையும் வெளியே வர. ஹீரோவை இதை பார்த்துட்டு ஷாக்காக அந்த கை. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் அந்த தூக்கிட்டு போக ரெண்டு பேருமே அதிர்ச்சியாரவங்க. என்னது, அந்த டவுனுக்குள்ள டீமன் இருக்கா? ஆனா இருந்தாலுமே அந்த இந்த டீமன் வந்து ஏன் அட்டாக் பண்ணாம இப்படி விட்டு வச்சிருக்கு யாரையும்? ஒருவேளை கூட்டு கலவாணிங்களா ரெண்டும்? என்னதான் இவங்களுடைய ஒரிஜினல் பிளான் தெரியலையே. பட் இருந்தாலும் ஒன் பை ஒன்னா
இந்த இடத்துல சேவ் பண்ணி அவங்கள அந்த அப்பாவைய பொலியோ நான் காப்பாற்ற விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்தது எங்கேயா போயிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ பறந்து போயிட்டு இருக்க. யோ இரியா நானும் வரேன் விட்டு போயிடாத அப்படின்னு அவளும் போயிட்டு இருக்க. அவ கேட்டுக்கிட்டு போனவொடனே அந்த இடத்துல 2 சோல்ஜர்ஸ் வந்து ஹீரோவும் அடிச்சு போட்டு வச்சிருக்கான். அவளும் கிட்ட வந்து பாக்குறதுல ஒரு விஷயத்த ஸ்ட்ரைக் அவுட் பண்றா. அம்மா இங்க என்னதான் நடக்குது, இவனுடைய ஸ்கின் எல்லாம் பார்க்க ஏன் இப்படி வறண்டு போயிருக்கு, பார்க்கவே ஜாம்பிஸ் மாதிரி இருக்காங்க, ஒருவேளை செத்து போயிட்டு வேலை செய்யறானுங்களா? அது மட்டும் இல்லாம இந்த சில்வர் உல்ஃப் எல்லாமே இந்த சிட்டிக்குள்ள தானே இருந்தானுங்க, இன்னும் பார்க்கவே ஒரு மாதிரி ஜாம்பி கூட்டம் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பின்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கா. அவன் பண்ற அட்டாக்ல எல்லாத்தையும் அதே இடத்துல கொண்டுடுறான். நீ எல்லாரும் செத்திங்கடா. அதுக்கப்புறம் தலையில இறங்கிட்டு ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். அந்த ஆளுங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு பிளாக் கலரான விஷயம் வந்து திரும்பி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கதை பார்க்க, இது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல யாரோ இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆறாவை என்னால சென்ஸ் பண்ண முடியுது. அவங்க தான் இந்த செத்து போன பாடி எல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த டீமன்ஸுக்கு பயங்கரமான எபிலிட்டி எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோவோ அந்த ஆறாவை பார்க்க அது ஒரு இடத்துக்கு போய் ஜாயிண்ட் ஆகிறத பார்த்துட்டு இந்த ஆறாவை ஃபாலோ பண்ணி போனா இந்த டீமன் எங்க இருக்குன்றது எனக்கு நல்லாவே காட்டி கொடுத்துரும். ஹீரோவும் சரி வா குட்டி பண்ண, நம்ம இதுல இருந்து கிளம்பி அந்த அப்பாவையும் பையனையும் ஒரே டைம்ல காப்பாற்றணும். முதல்ல அவங்க எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கணும். கூடவே சிட்டியில இன்னமும் யார் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணணும்னு சொல்ல ஓகே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இடத்துக்கு கிளம்ப. ஹீரோ போற வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல அவங்களால. ஹீரோ பயங்கர வேகமா போயிட்டு ஒரு டோரை பார்க்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் சொல்லிட்டு ஹீரோவை கதவு திறக்க பார்த்தா அந்த இடத்துல தான் அப்பனையும் பொள்ளையும் வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அடைச்ச நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி அவங்க ரொம்ப ப்ராசஸ் பண்ண நிலைமையில தான் இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த இடத்துல ஒரு டீமனும் உட்காந்து வேலை செஞ்சிருக்கு. இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்னுடைய ஸ்லேவ்ஸா மாறிடுவாங்க. ஒண்ணு வாழ்றதுக்காகவும் இன்னொரு சாகிறதுக்காகவும். ரெண்டுத்துல இருந்து அவங்க சாய்ஸ் பண்ணாலும் அவங்க என்னுடைய அடிமை. அது போலதான் இந்த இடத்துல அந்த ஃபாதரும் சன்னும் வந்து ஒத்துக்காம ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு நாடகம் நடத்தினாங்க. பட் ஆனா எலி வந்து இந்த இடத்துல தப்பிச்சு போக நினைச்சா இந்த போன விடுமாகமா, அதனாலதான் நானும் அவங்கள தடுத்தேன். உள்ளவா யார் நீ, இது முன்னாடி உன்ன மாதிரியான ஆள் நான் பார்க்கலையே, இந்த இடத்துக்கு நீ புதுசா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க இதுதான் ட்ரிபிள் ஃபைனல் டீமன். இதோட எபிலிட்டி வந்து பர்பிள் கோல்டு, இல்யூஷன் வந்து கிராப்ஸ் கண்ட்ரோல், எலமெண்ட் வந்து அன்னோன்னு போட்டிருக்கு. ஹீரோவும் சரி இருந்தாலும் எதுக்காக இந்த எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இந்த டீமனுக்கு பின்னாடி இப்படி இருக்கு, கிட்டத்தட்ட அதுவே 3 இருக்கு. கண்டிப்பா சில்வர் வுல்ஃப் ஹண்டிங் டீம் வந்து இது எல்லாமே டேக் ஓவர் பண்ணிருப்பாங்க இந்த சிட்டி எடுக்கிறதுக்காக. பட் இந்த டீமன் இதை கண்ட்ரோல் எடுத்திருக்கும். இவனை பார்த்தாலே நல்லாவே தெரியுது இவனும் என்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த டீமனும் ஹீரோவை பார்த்து ஏய் உண்மையில நீ டீமனா இல்ல ஹியூமனான்னு கேட்க ஹீரோவோட ரியாக்ஷன் பார்க்கணுமே. ஏன்டா வரவும் போறவங்களாம் என்கிட்ட இதே மாதிரியான கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கடுப்பா வரான். டெஃபினெட்லி இதுகிட்ட இருக்கிற அந்த பர்பிள் கோர் வந்து ரொம்ப ரேரான இருந்தது. பட் அந்த பர்பிள் கோட்ஸ் வந்து டீமன்ஸோடைய கிரியேட்டிங் இல்யூஷன் வந்து இன்னமும் பூஸ்ட் அப் பண்ணும், எனக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோவும் ஏய் டீமன் அந்த சில்வர் வுல்ஃப் ஹண்டர்ஸை வந்து ஆல்ரெடி நீ தான் உங்களை கொன்னு கண்ட்ரோல் எடுத்தியா, அப்புறம் சில்வர் வுல்ஃப் டீமுடைய லீடரை வந்து ஆல்ரெடி நீ அழிச்சிட்டு தானே ட்ரிபிள் கோர் வாரியரை. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு தலைமையா இருக்கிற மாதிரி இவங்க எல்லாரும் கண்ட்ரோல்ல வச்சு நீ பண்ண அந்த சட்டியெல்லாம் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கு. அந்த டீமனும் என்ன சொல்ல ட்ரிபிள் ஃபைனல் வாரியரா, நீ என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, எந்த வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த டீமனை அட்டாக் பண்ண ஹீரோவோ தடுக்கலாம்னு நினைக்கும் போது கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. இருந்தாலுமே சமாளிக்கிறான். ட்ரிபிள் ஃபைனல் கோர் வாரியர் நம்ம ஜியோ டாங்க இருக்கக்கூடாது, அவரெல்லாம் இருந்தாலும் நான் ரொம்பவும் கடுப்பாயிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கூட்டத்தை பார்க்க அந்த இடத்துல யாருமே அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாரும் இங்க வாங்க, இந்த பையனை போட்டு அழிச்சிடுங்க, விட்டுறாதீங்க அவனை. ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ற அந்த கூட்டத்துல அடடா இந்த இடத்துல இருக்கிற சில்வர் வுல்ஃப் ஹண்டிங் டீம் மட்டும் கிடையாது, இந்த சிட்டியில இருக்க மிச்ச வாரியர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்காங்க. இன்னமும் அதிகப்படியான ஆளுங்க இருக்கிறதுனால என்னால சமாளிக்க முடியுமா தெரியலன்னு சொல்ல அந்த டீமனும் சத்தியா நீ இன்னைக்கு என்னுடைய பார்ட்டியில வந்து நீயும் கலந்துக்கோ, உனக்கு இன்னைக்கு தான் சாமன் சொல்ல. அதுக்கப்புறம் அதோடைய ஜாம்பி ஆர்மி எல்லாமே இந்த இடத்த நோக்கி அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் இப்ப அட கடவுளே சில்வர் வுல் ஹண்டிங் டீமை சேர்ந்தவனுங்க அந்த சிட்டி வாரியர்ஸ் கூட இந்த இடத்துல பாதிப்படைஞ்சிருக்கானுங்க. அடச்சா என்னுடைய பார்ட்டிக்கு ஒன்று வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல பார்த்தா இன்னமும் அதிகப்படியான ஜாம்பிஸ் எல்லாமே அட்டாக் பண்ண ஹீரோ நோக்கி வருதுங்க. அவங்க எல்லாருமே வாரியர்ஸ் தான். ஹீரோவும் வேற வழி இல்லை இவங்களை சமாளிச்சவனும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த டீமனும் எல்லாரையுமே ஏவி விட்டுட்டு இருக்கு. ஹீரோ தன்னுடைய ஃபயர் பவரை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்றான். அந்த டீமனும் உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒன்னு ரெகுலரான ஹியூமன் மாதிரி எனக்கு தெரியல, சரி ஃபைட் பண்ண ரெடியா, நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன்டா, நீ தாண்டா கோக்குமாக்கு மாதிரி பேசிட்டு இருக்க, என்னுடைய பவரை பயன்படுத்தி எல்லாரையும் எரிச்சிடுவேன். ஓ அப்படியா, என்னுடைய ட்ரெஷர்ஸ் எல்லாமே நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா நீ அதெல்லாமே ஈஸியாக அழிச்சிட்டல. என்னது உன்னுடைய ட்ரெஷர்ஸா, அவங்க எல்லாரும் ஹியூமன்ஸா, அவங்க எல்லாம் உன்னுடைய ட்ரெஷர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். மாவனை இன்னைக்கு தாண்டா உன் கதை இந்த இடத்துல முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ
ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து பாஞ்சு போயிட்டு தன்னோட கத்தியை பயன்படுத்தி அட்டாக் பண்ண 2 பேரும் ஈவனா சண்டை போடுவானுங்க செம வேகமா. பேட்டில் உண்மையிலே அசத்தெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து அந்த கோர்லயே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்றதுக்கு ஹீரோவும் கிட்ட போவான். கரெக்டா அந்த டைம்ல இது பணைய கைதியை பிடிச்சி வச்சிருந்த அந்த குட்டி பையனும் கண்ட்ரோல் எடுத்து இப்போ முன்னாடி காமிக்க, ஓ இப்பவா அட்டாக் பண்ண, என்ன நிக்கிற, இப்போ உன்னால அட்டாக் பண்ண முடியாது இந்த பையனை தாண்டி. ஹீரோ அந்த பையனை அட்டாக் பண்ணக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்துக்கு அப்படியே நின்றுட்டு இருப்பான். இதை வாய்ப்பா பயன்படுத்தி அதுக்கப்புறம் அந்த டீமனும் அடிக்க, அட கடவுளே இப்படியாப்பட்ட ஒரு ட்ரிக்கு பயன்படுத்திருச்சு அப்படின்னு ஹீரோவும் அந்த இதுல இருந்து தூரத்துல போயிட்டு யோசிக்கிறான். உண்மையா சொல்ல போனா வாட்டர் டைப் இருக்கிற அந்த எலமெண்டோடைய பவர்ஸ் எல்லாமே எனக்கு யூஸ் ஆகிறதுக்கான காரணம் இந்த டைம்ல இப்போ எனக்கு அடிபடாததுனால. அது இல்லைன்னா என்னத்துக்கு என்ன அடிபட்டிருக்கும். பரவாயில்லையப்பா, நீ எப்படி மற்ற விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்றதுன்னு புரியல. எனக்கு ஆல்சோ கோல்டன் எலமெண்ட் கூட என்கிட்ட இருக்குது. கோல்டு இது வாங்கிக்கிறியா? கோல்டன் எலமெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக் ஆவேன். ஹீரோ வுட் எலமெண்ட்டை பயன்படுத்தி கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கிறான் தன்னை. அதுக்கப்புறம் தன்னோட பயண கைதிகள்ல அந்த பையனுடைய அப்பாவை வந்து ஒரு எலமெண்ட்டை எடுத்துன்னு வந்து கொடுக்க சொல்லுது. அதுக்கப்புறம் அதுவும் எடுத்து அதை சாப்பிட. இந்த டீமன் இந்த தடவை என்ன பயன்படுத்த போகுதுன்னு தெரியலையே, இருந்தாலும் விடக்கூடாது, சீக்கிரமா இதோடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கரெக்டா ஹீரோவும் போயிட்டு அதை அடிக்கலாம் ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண நினைப்பான். கரெக்ட் டைம் இல்லைனா அது தடுத்துரும் ஈஸியா. ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தாலும் ஹீரோ அந்த வந்து அது பேரியர் வச்சு தடுத்தனால தப்பிச்சிருவான். அடைச்ச எப்படியாச்சும் அது இதை அந்த கிறிஸ்டல்ஸ் கிட்ட இருந்து தள்ளி கூட்டணும் வந்தா தான் ஈஸியாக அழிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது அந்த இடத்துல இருக்கிற கிறிஸ்டல்ஸ் கிட்ட இருந்திருக்க அதிகப்படியான பவர்ஸ் எல்லாத்தையுமே அதை கன்சியூவ் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் ஈஸியாக என்னால் அடிக்க முடியல. இல்லைன்னா இன்னத்துக்கு செத்துருக்கும் என் கையால். அதுக்கப்புறம் அந்த டீமனும் கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகிறதுக்கான தன்மையை கொண்டு இப்போ உருவாக ஆரம்பிக்குது. ஹீரோவும் என்னடா எங்க நடக்குது அது உடம்புலன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆமா அது சாப்பிட்டது எந்த மாதிரியான மெடிசனாக இருக்கும், அதுவும் நான் எவால்வ் ஆகுறேன், எவால்வ் ஆகிறத பார்க்கறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகுது. அது இந்த கிறிஸ்டலை பயன்படுத்தி எவால்வ் ஆயிடுச்சு. என்னவா வரப்போது தெரியலையேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. அது பார்த்தா ஒரு பொண்ணு டீமனாக மாறிடுது. இப்போ அது வந்து குவாட்ரிபிள் ஃபைனைடு டீமனு. கோர் வந்து பர்பிள் கலரும் இதோடைய பவர் வந்து இல்யூஷனும் எலமெண்ட் வந்து கோல்டாகவும் இருக்கு. குவாட்ரிபிள் ஃபைனைடு டீமனா, அட கடவுளே இது இன்னமும் தலைவதியாச்சு. எப்படி இருக்கு இந்த டீமன்ஸோடைய ஃபீலு? இப்போதான் முழுமையாக எவால்வ் இருக்குன்னா இப்போ நீ சண்டைக்கு வந்தினா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒன்று வச்சு அப்படின்னு தன்னுடைய எலம்பட்டு மூலியமா அதுவும் அட்டாக் பண்ணதுக்காக அனுப்பேன். ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்போ பார்த்தா அந்த இதில் நிறைய பால்ஸ் மாதிரி பார்க்க ஹீரோவும் என்னடான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இதுதான் என்னுடைய ஷார்ப் கோல்டு விண்ட் நெயில்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அனுப்பேன். அதுல இருந்து பார்த்தா வெடிப்பா வருது. ஹீரோவா தன்னுடைய வுட்டை பயன்படுத்தி தப்பிச்சிருவான். தலைவலியா போயிடுச்சு. இதுகிட்ட இருந்து இப்படியாப்பட்ட பவர்ஸ்லாம் இருக்குன்ற எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தன்னை ஒரு கவர் பண்ணிடுறான் வுட் மூலியமா. இந்த டீமனும் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து அவனை அட்டாக் பண்ணதுக்கு கிட்ட போகுது. அந்த ஷார்ப்பான எஜஸ் எல்லாமே அதுல குத்திட்டு இருக்க. ஹீரோவும் அந்த டீமனும் நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வுட்டையே உடச்சிக்கின்னு நம்ம ஹீரோவை குத்துது. காலால குத்துது. ஹீரோ பறந்து போய்க்கிறான் ஹைட்லேருந்து. ஹீரோவால தான் சாவர கண்டிஷன்ல மட்டி ஆயிட்டான். அவன்கிட்ட சுத்தமான பவர் இல்லை, தோத்து போயிட்டானா நினைச்சிருக்கும் போது அதுவும் கீழே வந்துட்டு திரும்பி ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. என்னுடைய இந்த மாதிரியான எவல்யூஷன்லாம் நீ இப்பதான் பாக்குறல, இருந்தாலும் இதுவும் நல்லா தானே இருக்கு. இப்போ என்ன சொல்லுவேன், என் கதை இந்த இடத்துல முடிய போதா இல்லை உன் கதை தான் இந்த இடத்துல முடிய போதா? பட் இருந்தாலும் ஒன்று எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஒன்று என்னுடைய கலெக்ஷன்ல நம்ம ஒன்னா மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க ஹீரோவும் அட கடவுளே என் கதை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பான். கரெக்டாக ஷார்ப் ஏஜஸ் எடுத்துன்னு போயிட்டு ஹீரோவோடைய மூஞ்சில குத்தலான்னு பார்க்க அந்த டைமிங்ல திடீர்னு பார்த்தா பக்கத்தில் நிறைய போர்ட்டல்ஸ் ஓப்பன் ஆகுது. என்ன இது இந்த இதில் இவ்வளோ போர்ட்டல்ஸா, எப்படி ஒரே டைம்ல இத்தனை வரும்னு சொல்லிட்டு அதுவும் ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா அந்த போர்ட்டலுக்குள்ளேருந்து ஒருத்தவங்களும் கையை வெளிப்படுத்தி அந்த டீமனுடைய தலையை பிடிக்கிறாங்க. ஏய் உன்னதான் உன்ன மாதிரி என் பொடுசுங்கெல்லாம் இந்த இடத்துல என்ன ஓவரா ஆட்டம் ஆடிட்டு இருக்கீங்க, என்ன வேலை சொன்னோமோ அதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு அந்த போர்ட்டலுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு டீமனும் வந்து இதை மிரட்டுது. ஆமாமா நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவ்வளவு மழிப்பிக்குன்னே சொல்ல இந்த குவாட்ரிபிள் ஃபைனல் டீமனும் அதுக்கு அந்த டீமனும் கம்ப்ரஸ்ன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே மொத்தமா அந்த டீமனையே கம்ப்ரஸ் பண்ணிடுறான் தன்னுடைய பவரால. இப்போ எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருப்பா தெரியல. ஹீரோவோ ஷாக் ஆயிட்டு இருப்பா, யாரா இவ எப்படி வந்து இப்படி பண்ணிட்டானேன்னு. அதுக்கப்புறம் அவ ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வரேன், எங்க பாரு இந்த குவாட்ரிபிள் ஃபைனல் டீமன் செத்துருச்சு. ஓ மை காட், நாங்க யாருமே உண்மையிலேயே இந்த குப்பை ஹியூமன்ஸ் நம்பவும் மாட்டோம் எப்பவுமே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க ஹீரோவும் என்னடா இது இந்த டீமன் வந்து ஒரே செகண்ட்ல குவாட்ரிபிளியன் ஃபைனல் டீமனை அப்படி கம்ப்ரஸ் பண்ணி அழிச்சிடுச்சு. ஆனா இவ்வளவு பார்க்கும் போது ஏதோ என்னுடைய உழுக்குள்ள இருக்கிற அந்த ரெட் கலர் உருவம் கொண்டவன் அவ்வளவு மாதிரி எவ்வளவு இருக்கா. ஒருவேளை இதுக்கு முன்னாடி நான் செத்த அந்த ஜென்மத்துல வந்து என்ன அட்டாக் பண்ண வந்த அந்த டீமனும் இவனும் ஒண்ணுதானா, ரெண்டுக்கும் கூட்டு கலவணிகளான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அட கடவுளே, இந்த இடத்த விட்டு நான் போகலான்னு நினைச்சா கூட கிரிம்சன் ஃபைனல் கிங் வந்து இந்த இடத்துல இருக்கிறத நான் எப்படி விட்டு போவேன், அவரை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். குவாட்ரிபிள் ஃபைனல் டீமன் வந்து உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ண வேண்டியிருக்கு, அதை நீங்க ஈஸியா தோக்கடிச்சுக்கணும்ல. உண்மையிலே
நீங்களே இந்த ஹியூமன் ஸ்பீஷிஸ்க்குள்ள நீங்க இருக்கிறது ரொம்பவும் அசிங்கமா இல்ல உங்களுக்கு, என்ன சொல்ற நீ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கடுப்பாவ. நீ தான் இந்த ஹியூமானிட்டியோடைய மொத்த ஸ்ட்ராங்கஸ்டான ஒருத்தன், ஆனா நீ எவால்வ் ஆகிறதே ரொம்ப ஸ்லோ ரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அரைஸ் பண்ண அடுத்த நிமிஷமே அதுக்கப்புறம் அந்த 500 கோர் எடுத்து ஹீரோவோடைய பாடியில அப்படியே அட்டாச் பண்ணிடுறான். ஹீரோக்கு அதோட பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா செலுத்த ஆரம்பிக்க அவனும் எவால்வ் ஆயிட்டான். இப்ப அந்த 500 கோர் மொத்தமே இப்ப அவனுக்கு சொந்தம். ஹீரோவை யோசிக்கிறான், 500 டீமன்ஸ் உடைய டிமோனிக் கோர் இப்போ என்னுடைய செஸ்ட்ல இருக்கு. அப்போ 500 எவல்யூஷன் எனக்கு நடக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோவோ ஷாக் ஆயிட்டு இருப்பான். அந்த டைமிங்ல எவல்யூஷனும் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க அவனுக்குள்ள. அடடா என் உடம்பு என்ன வெடிக்க போதா, இந்த அளவுக்கு சூடா இருக்கு. இப்ப அந்த டீமனும் அட கடவுளே என்ன இது, இந்த அளவுக்கு நீ வீக்கா இருக்க, இந்த ஸ்ட்ரென்த்தை கூட உன்னால அப்சர்வ் பண்ண முடியல உன்னோட பாடியால. 500 டீமனுடைய கோர் என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லான, என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது. சொல்வாயுவேன் என் உடம்புல அதை தாங்கினா தானே நான் இருக்கிறதுக்கு, என் பாடி வெடிக்க போதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் புலம்பிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த டீமனும் ஆக்டகால் ஸ்பெக்டல் லாக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அட்டாக்கை பயன்படுத்தும். இது என்னன்னா ஹீரோ வெடிக்காம இருக்கிறதுக்காக மொத்தமா போட்டு லாக் பண்ணிடுது. கவலைப்படாத, நான் உன்னை லாக் பண்ணிட்டேன், இந்த ஒரு நிலைமையில நீ வெடிக்க மாட்டேன், ட்ராஷ் ஹியூமன் எப்படியாச்சும் சர்வே ஆகிறதுக்கு பாரு, ஏன்னா உனக்குள்ளதான் எங்களுடைய கிங் இருக்காருன்னு சொல்ல இவ ஒருத்தி நம்மளை வெறுப்பேத்திட்டு இருக்கா. நம்மளே இதுல வெடிக்க போறோமா என்னன்றது புரியல, இதுல வேற நம்ம உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற நம்ம 500 கிங்கும், நீங்க என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க என்னுடைய ரெஸ்ட்ல இருந்து அப்படின்னு கண்மொழிக்க இந்த வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஷாக் ஆவ, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது அவர் தான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவோட பாடியை அவன் தலைவன் மொத்தமா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடச்சிக்கிட்டு அவனும் வெளியே வர, நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு இவளும் பார்க்க, நீ கட்டாயமா இந்த ஹியூமனுக்குலாம் இந்த அளவுக்கு எவல்யூஷன் அவ்வளவுக்கு எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, எதுக்காக தேவையில்லாம இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே அந்த நிமிஷமே கிரிம்சன் கிங்கும் கேட்க, கிரிம்சன் உங்களை நான் ஃபைனலி பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை போயிட்டு கட்டி பிடிக்க, ஆமா 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 ரொம்ப நாள் கழிச்சு 2 பேரும் பாக்குறோம்ல, நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேச ஆரம்பிக்குதுங்க. நீங்க சொல்றீங்கல்ல இவனுக்கு ஏன் உதவி பண்ணீங்கன்னு, அந்த 500 டீமன் மட்டும் இவனை அழிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இவன் உடம்புல இருக்க நீங்களும் சேர்ந்து அழிச்சு பிடிங்க, வெளியே வர முடியாம ஆயிடும், அதனாலதான் இவனுக்கு நான் உதவி பண்ணேன். ஓ என் மேல இருந்த அக்கறையினாலதான் இப்படி பண்ணியா, ஆனா இருந்தாலுமே இந்த 500 எவல்யூஷனை பொறுத்த இருக்கும் 500 ஸ்டேஜ்ல இருக்கிறத 500க்கு டைரக்டா மாத்த முடியலனா கூட அதுக்கு ஜம்ப் பண்ணாம டைரக்டாவே 500 கோரா மாத்த முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 500 டீமனுடைய கோர் வந்து என்னுடைய உடம்புல அலோவ் பண்ணதுக்கான காரணமே இப்ப டெம்பரரியா தான். நான் என்னுடைய டீப் ஸ்லீப்ல இருந்து இப்பதான் சும்மா கண் முழிச்சிருக்கேன், வேற எதுவும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், ஃபியூச்சர்ல நீ எக்கா இருந்த கொண்டு இந்த மாதிரியான விஷயத்துல தலையிடக்கூடாது, உன் வேலை என்னவோ நீ அதெல்லாம் தான் பாத்துக்கணும், ஹியூமன்ஸோட எவல்யூஷன்லாம் நீ போய் தலையிடாத, ஏன்னா இந்த பயலை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளோ போறேன், ஏன்னா எனக்கு கிடைச்ச பர்ஃபெக்டான வெசல் இவன் தான். உனக்கு நல்லா புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க இறந்த பிறகு என்ன ஆனாங்க அப்படின்றது விஷயமே தெரியல, ஏன்னா அவங்க ஒரு சண்டை போட்ட பிறகு எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க, மிச்சது எல்லாமே நாங்களே மெயின்டைன் பண்ணிக்கணும் இருக்கிற டீமன்ஸே, அதனாலதான் இவங்க எல்லாருமே செதறி அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் நான் ப்ரெடிக்ட் பண்ணது தான், கவலைப்படாத, கூடிய சீக்கிரமும் மொத்த பவர்ஸும் வந்துச்சுன்னா நம்ம திரும்பி எல்லாத்தையும் ஈஸியா ஆளலாம், இது வெறும் ஆரம்பம் தான். சரி இருந்தாலும் இதுக்கப்புறம் நீ இருக்க போற இடத்துலலாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு, யாருக்கிட்டையும் மாட்டிக்காது, எதுவும் நடக்காத மாதிரி பார்த்துக்கோண்ணே, நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்ன பார்த்துக்கிறேன். கிரிம்சன் நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும், உங்களை இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு வேர்ஷன் மூலிமா வீட்டில் பாதுகாப்பாக வரவேற்கிறதுக்காக நான் தயாராக இருப்பேன், பாதுகாப்பாக வந்துருங்கண்ணே, கண்டிப்பாக வரேன், கவலைப்படாத, அது ரொம்ப காலம் கிடையாது. அப்படியா, ஓகே ஓகே, அப்புறம் நான் உனக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், எதுவாக இருந்தாலும் லோ ப்ரொஃபைல்லையே மெயின்டைன் பண்ணு, ஏன்னா நான் என்னுடைய பிளான் படி அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், அதனால அதிகம் பேசுறதுமா எதுவும் பண்ணிடாதானே. இல்லை ஓகே ஓகே, இருந்தாலும் நீங்கள் இல்லாத காலத்துல நான் ரொம்பவும் மிஸ் பண்ணுவாங்களே, ஆனால் இப்போ இருக்கிறவங்களுடைய வெசில் வந்து ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஹீரோ காப்பாற்றினா அந்த பொண்ணு அந்த வரா, அடக்கடவுளே ஆக்டோபல் 500 டீமனா, இது இங்க என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்ல இருக்கேன். அடக்கடவுளே இவ்வளவு மறந்துட்டேன், நானே அவரை கிளியர் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி அவளும் பார்க்க கிரிம்சன் கிங்கும் அவளை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவளுடைய கதையும் அந்த முடிக்கப்படுது. இப்ப புரிஞ்சுக்குவாங்க, நீயும் ஒரு டீமன் தான் இப்போ அப்படின்ற ஒரு வாய்ஸோட இப்ப ஹீரோவும் கண்மொழிக்க பார்த்தா தன்னோட கையாலேயே அந்த பொண்ணை கொண்டு வச்சிருக்கான். அட கடவுளே என்ன காரியம் நான் பண்ணிருக்கேன், அடிச்ச நானே ஏதோ பண்ணேன் அப்படின்ற ஒரு வருத்தத்துல அவனும் வெறிய கத்துறான் அந்த இடத்துல. நான் அதுக்காக இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு அந்த ஒரு பவர் ரிலீஸ் ஆகுறதுனால ஃபுல்லாவே தெரியுது. அது என்னோட பக்கம் ஹீரோ கோபத்தோட உச்சியில இப்போ யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப 500
ஃபைனடு டீமனோடைய அந்த டீமன் கோர் ஃபுல்லாகவே அவனுக்கு எவால்வேஷன் மூலிமா கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவா அந்த பொண்ணு கூட இருந்த நினைவுகளை யோசிச்சு பார்க்குறான். ஸ்டார்டிங்கில் அவளை சந்திச்சது, அதுக்கப்புறம் அவளை காப்பாற்று, அதுக்கப்புறம் அவ கூட இருக்கிற டீமன்ஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னு தேடி வந்ததுக்கான எல்லா விதமான நிகழ்வுகளையும் யோசிச்சு பார்த்துட்டு கடைசி அவளுடைய இறுதி சடங்கு அந்த இடத்துலேயே பண்ணுறான். நிறைய கட்டைகளை வச்சு அதுக்கு மேலே இவருடைய பாடியை வரிச்சு அப்படியே எரிச்சு விட்டுறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி என்னுடைய கையாலேயே நான் நடக்கணும். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் மாற்றணும், சும்மா விட மாட்டேன். இது ஏன் மேலேயே தான் தப்பு. இப்போதைக்கு எனக்கு அந்த $250 மில்லியன் ஃபைனடு ஃபார்ம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இன்னமும் ஸ்ட்ராங் ஆவேன். முதல்ல அந்த டீமன் யாருன்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணு டீமன் யாரு, அது பண்ண வேலை தான் இது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கோல்டன் டீமன் அது என்ன லிக்விடை தனக்குள்ள சாப்பிட்டுச்சு, எனக்கு அது சுத்தமாக புரியல. சும்மா விட மாட்டேன், தெரிஞ்சுக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துலேருந்து வண்டியை நோக்கி போகிறான். நான் இன்னமும் இந்த இடத்துலேருந்து லார்ஜ் டவுனுக்கு போய் குயிக்காக கண்டுபிடிக்கணும். ஏன்னா என்னுடைய லீடர் ஜோயல் இவங்க எல்லாம் உயிரோடு இருப்பாங்கன்னு என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க. நான் சேஃப்ன்றதை போயிட்டு அவங்க கிட்ட காமிக்கணும். என்னுடைய நண்பர்களும் என்னை பற்றி கவலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கணும். இந்த இடத்த விட்டு கிளம்பணும். அந்த டனலில் அவங்க பாதுகாப்பாக போயிருப்பாங்களா, ஆல்ரெடி அந்த சிட்டியை நோக்கி நான் கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோவா அந்த வண்டியை கிளம்பி எடுத்துக்கின்னு அந்த சிட்டியை நோக்கி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டீமோடைய அதர் மெம்பர்ஸை கூட்டிக்கின்னு ஜோயோங் டேங் வந்து சேஃப்டியாக அந்த சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிட்டான். இதுதான் ஏ ரேங்க் சிட்டியாக இருக்கிற பிரெயின். அப்போ அந்த இடத்துல அந்த பிரெயின்ஸோடைய குவார்டர்போல் ஃபைனட் கோரை வச்சுட்டு இருக்கிற வாரியராக இருக்கிற இன்ட்ராக்டர் குரூட் வந்து என்ன மன்னிச்சிருங்க, உங்களை பாதுகாப்பாக ரெஸ்கியூ பண்ணுறது கூட எங்களுடைய சோல்ஜர்ஸை உங்களுக்காக அனுப்பலை, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்ல. இருந்தாலும் எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு, பி ரேங்க் சிட்டி பெய்தர் ஹை லெவல் டிமானிக் பீசஸ் உடைய வேவால அந்த சிட்டி இப்போ நாசமாயிடுச்சுன்னு தகவல் வந்துச்சு. அப்புறம் உங்களுடைய சக நண்பனான ஆங்கு ஆல்ரெடி அந்த இடத்துல மாட்டின்னு செத்துட்டு இருப்பான்றீங்களா? எங்களுடைய சோல்ஜர் அனுப்பி ரெஸ்கியூ பண்ணாம இறந்து போன உங்களுடைய ஆங்குக்காக நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். ஆனா டேங்கும் லூட்டினை நீங்க கவனிங்க, இந்த வாரியர்ஸ் எல்லாருமே யூனிக்கான டேலண்ட் கொண்டவங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆங்குன்ற பையன் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன சொல்ற? யங் வாரியர்ஸ் கிட்ட அதிகப்படியான டேலண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே இந்த இடத்துல இருக்கிற ஹை ரேங்க்டு டிமோனிக் வேவர்ஸோடைய டீமன்ஸ் கிட்ட மாட்டிக்கின்னு யாரும் உயிர் பறிச்சு திரும்ப வந்ததா சாதித்திரமே கிடையாது. இதுங்க பாருங்க, இந்த உலகம் அழியிற தருவாயில இப்ப இருக்குது. இந்த இடத்துல ஹியூமன்ஸோடைய லைஃப் ஒன்றும் கட்டாயமா வாழ்ந்து என்னவோ ஏதோ சாதிக்க போறதுலாம் எதுவுமே கிடையாது. அதனால கண்டிப்பா உங்களுடைய நண்பன் அந்த பையன் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். வேணும்னா நாங்க வந்து ஸ்கவுட்டிங் வாரியர்ஸ் வேணா அந்த இடத்துக்கு அனுப்புறோம். அனுப்பிச்சு அந்த இடத்துல இருக்கிற பொட்டன்டியலோட இருக்கிற சர்வைவர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா சிட்டிலேருந்து செக் பண்ணி இங்க கூட்டின்னு வரோம். அட கடவுளே, சூப்பர் சார், ரொம்பவும் நன்றின்னு சொல்லிட்டு டேங்க சொல்ல. இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்பவும் பிஸி. இதுக்கப்புறம் உங்ககிட்ட தொடர்ச்சியாக பேச முடியாது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல டீமன் ஹண்டிங் காம்படிஷன் இப்போ நடக்க போகுது. இந்த மாதிரியான சூழ்நிலை தடுத்து நிறுத்த ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமா, நீங்க சொல்ற சரிதான். அந்த டீமன் காம்படிஷன் அது கூட சீக்கிரமா வரப்போகுதுல. ஆனா இருந்தாலுமே உங்களுக்கும் தெரியும், எங்களுடைய சீரங் சிட்டியா இருக்கிற ஹாலிஸ் கூட ரொம்பவும் பாதிப்படைஞ்சிச்சு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. உங்களோட சித்தி இப்போதைக்கு பாதிப்பில் இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது. அப்படின்னா அது சரியாக வரைக்கும் சில நாட்கள் நீங்கள் இந்த இடத்துல தங்கிக்கோங்க. வேணா இந்த இடத்துல சும்மா இருக்காமல் இந்த எஸ்ராங் சிட்டியில் நடக்க போகிற அந்த டீமன் ஹண்டிங் காம்படிஷனில் வேணாம் உன்னுடைய 3 யங் வாரியர்ஸை கலந்துக்க சொல்லு, பிரச்சனை கிடையாது. ஏன்னா பீரங் வாரியர்ஸும் நிறைய பேர் சார்ந்துப்பாங்கல்ல. நல்லாவே புரிஞ்சுது சார். சரி, ஓகே, நல்லபடியாக தங்குங்க. நான் இப்போ கிளம்புறேன். கண்டிப்பாக சார், ரொம்பவும் நன்றி. நாங்கள் கண்டிப்பாக ஆலோ சிட்டி சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தேங்க்யூ கமாண்டர் குரூட். ஸ்குவாட் லீடர் டேங், என்ன வேணும்? யோகி, இந்த டீமன் ஹண்டிங் காம்படிஷன்னா என்ன? அந்த டீமன் ஹண்டிங் காம்படிஷன்றது ஒன்லி சிட்டி ஆஃப் தி பிரேக்கிங் டவுன்ல மட்டும் தான் நடைபெறும். அது என்னன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கிற டீமன்ஸை டிஃப்ரெண்ட் லெவல்ல ஹண்டிங் பண்ணுவாங்க. இதுல தேர்ந்தெடுக்கப்படுற புதிய வாரியர்ஸ் எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி சிட்டியோடைய சார்பா அந்த வாரியருக்கு யூனிக்கான ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாங்க. இந்த போட்டியில கிட்டத்தட்ட நிறைய பேர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் பி ரேங்க் வாரியர்ஸுக்கு மட்டும்தான் அனுமதி இருந்துச்சு. அதுவும் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த டீமன் ஹண்டிங் காம்படிஷன்லாம் கலந்துப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவரே நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு, நம்மளும் இதில் கலந்துருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, இதில் கலந்துக்கோங்க, கவலையப்படாதீங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஆங்க நினைச்சது ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்னோவை சொல்ல. ஏன்னா இந்த டீமன் ஹண்டிங் காம்படிஷன் சொல்லிட்டாலே எனக்கு அவன் ஞாபகம் தான் வருது. அவன் எல்லா விதமான காம்படிஷனுக்கும் ரொம்ப துடிப்பாக கலந்துப்பான். அப்படியேப்பட்ட ஆள் நம்ம கூட இல்லைன்னு போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருப்பான்னு. ஆங்கு சாவதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். என்னோட
பக்கம் ஹீரோயினும் ஆமாம் அவன் ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பான், காரணம் அவனை காப்பாற்றுறதுக்கு யாராச்சும் போவாங்களான்னு. டேங் ஓனர் பக்கம் சரி இங்கே பாருங்க, ஸ்கவுட் வாரியர்ஸ் என் இடத்துலேருந்து போயிட்டு செக் பண்ணுறதுக்காக போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க வர வரைக்கும் எந்த விதமான கவலையும் நம்ம பட்டுட்டு இருந்தா இந்த நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை கூட விட்டுருவோம். அதனால இப்போதைக்கு நீ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடக்குதோ அதை மட்டும் பாருங்க. கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தியாக ஸ்கவுட் டீம் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அந்த வாரியர்ஸ் எல்லாமே காமிக்க அந்த சிட்டியை பார்க்க சூப்பராக இருக்கு. இதுதான் ஏராங் சிட்டியா இருக்கிற பெக்குடியா. இடமே வெல் செட்டில்டா இருக்கு. பெக்குடியா சிட்டியோடைய வெயிட்டிங் ரூம்ல பார்த்தா நான் அந்த நியூஸை வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். நீ கொடுத்ததும் பேர்ல அது சரிதான் எனக்கு தோணுது. நீ சொன்னல பீரங் சிட்டியா இருக்கிற பெய்தர் சிட்டி ஆல்ரெடி டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு டிமானிக் வேவால. அது மட்டும் இல்லாம கவலைப்படுது, கூடவே நாங்க இந்த மெசேஜ் அனுப்புறதுக்காக உனக்கு உதவி பண்றோம். ஏன்னா சீரங் சிட்டி ஏலஸ் கூட ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாக போகுதுன்னு தெரிய வந்தது அப்படின்னு ஒருத்தியும் பார்த்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே எங்களால் அந்த எனர்ஜி கிறிஸ்டலை உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கான அந்த எனர்ஜி கிறிஸ்டல் எங்களுடைய சிட்டிக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர உங்களுக்கு கொண்டு போகிறதுல ரொம்பவும் மோசமான நிலைமைக்கு ஆகிடுவீங்க. ஏன்னா அப்பர் ரேங்கட் சிட்டிஸுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஆல்ரெடி உனக்கே தெரிஞ்சிருக்கும், ஹாலியோ அப்புறம் பெய்தர் சிட்டி எல்லாமே மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படியாப்பட்ட சிட்டியிலேருந்தே உன்னால் அந்த விதமான எனர்ஜி கிறிஸ்டல்ஸையும் எத்தனை வர முடியலன்னு போது எங்களால் நாங்கள் கொடுக்க போகிற அந்த ரிசோர்ஸை பயன்படுத்தி உங்களால் எத்தனை நாளைக்கு பழைக்க முடியும்? அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா திரும்பவும் இங்கே தான் வந்து கேட்பீங்க. ஆனால் இரவு யோசிக்கிறான். இருந்தாலும் கரண்ட்டில் இவங்க ரொம்ப வெல் செட்டில்டாக இருக்காங்க, இவங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும் ஸ்டாக் எல்லாமே. இருந்தாலும் நமக்கு இப்படி சொல்கிறாங்க. ஹீரோவா நீங்கள் சொன்னதுக்கு எல்லாமே ரொம்பவும் நன்றி. இருந்தாலும் நான் வந்து ஆலிஸ் சிட்டியை சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணுறேன். அதுவும் நீங்கள் எது கேட்டாலும் நான் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். இது வந்தாலும் சொல்லுங்கள். உன்னால் முடியாது, ஏன்னா நீ ஒன்று இப்போ ஆலிஸோடைய கரண்ட் லீடராக கிடையாதுல்ல. அதனால் இப்போவே நீ தத்தெடுக்கப்பட்ட மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல ஆதரவு தேடி வந்திருக்க. அதனால் ஆலிஸ் சிட்டியோடைய ஆளுங்க வந்து இந்த இடத்துல சண்டை போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. நீ ஒன்றும் அதுக்கு தகுதியான ஆள்லாம் கிடையாதுறான். நீ ஒரு ரேண்டம் பர்சனாக தான் இந்த இடத்துல நெகோசியேஷன்ஸ் பேசுறதுக்காக வந்திருக்கேன். அட கடவுளே, நம்ம சிட்டியை போயிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. இருந்தாலும் பெரிய பிரச்சனை தான். சரி, இருந்தாலும் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். இன்னொரு வாய்ப்பா? அது என்ன வாய்ப்பு? அது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் அதை பயன்படுத்திக்கிறேன். ஆமாம், உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு என்னன்னா, எனக்கான ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, அதை நீ செய்யணும். என்ன ரெக்வஸ்ட்? அது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். அது என்னன்னா, சிட்டியில் இப்போ முக்கியமாக நடக்க போகிற அந்த டீமன் ஹண்டிங் காம்படிஷனில் உனக்கு ஆல்ரெடி அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். நீ அதில் வந்து என்னுடைய டீம் சார்பாக தலைமை ஏற்று போகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலிமா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த காம்படிஷன் நடக்கும் போதே ஒரு வேன்கார்டோடைய மெம்பராக இருந்து நீ அந்த இடத்துல கேதர் பண்ணி எனக்காக கொண்டு வரணும். என்னது, உங்களுக்காக நான் உளவாணித்தனம் பண்ண சொல்கிறீங்களா? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். உனக்கு இந்த வேலையில் எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, கம்மியாக தான் இருக்கும். பரவாயில்லையா? ஏன் இப்படி சொல்கிறேன்னா, வேன்கார்டு மெம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் டீமன் ஹண்டிங் காம்படிஷனில் கலந்துக்கும் போது இந்த மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கவுட்டாக இருந்து வெவ்வேறு லெவலில் கொண்ட டீமன்ஸ் அண்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்ப வேகமாக போயிட்டு ஒற்றுமையாக இருக்கிறது எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த ஸ்கவுட் டீமோடைய வேலை. அதே மாதிரி முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இந்த வேலை ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக முடிகிற வேலைலாம் கிடையாது. இல்லை, நிறைய ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கு. நீ எல்லா விதமான தடைகளையும் தாண்டி தான் அந்த டீமன்ஸ் வெவ்வேறாக இருக்கிறத அந்த டீமன் ஹண்டிங் காம்படிஷன் கண்டுபிடிச்சி எங்களுக்காக கொண்டு வர. இந்த வேலையை நீ கணக்கச்சிதமா முடிச்சுன்னா கண்டிப்பா நீ கேட்குற விஷயம் எல்லாத்தையுமே நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். ஹீரோவும் அப்படியா? அப்ப நான் இந்த இடத்துல உங்களுடைய டீம்ல யாருமே கலந்துக்கிறதுக்கு இல்லையா? யாருமே கலந்துக்க இல்லைன்னா நான் தான் பண்ணணும். அப்போ சரி, ஓகே, நான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஏத்துக்கிறேன். ஹீரோவும் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இது எல்லாத்துக்கும் பின்னணியில இருக்கிறது இந்த பிரெயின் சிட்டி தான். இவங்க டீமன் ஹண்டிங் காம்படிஷன் நடத்துறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். இந்த எபிசோடில் ஹீரோவும் அவங்க கொடுத்த வேலையை செய்கிறத ஒத்துக்கின பிறகு அவங்களும் நேனோ டெக் எக்யூப்மெண்ட் ஸ்டோரேஜுக்கு வந்து கூட்டின்னு பாருங்க அவனை. இந்த மாதிரியான இடத்துல கூட வேன்கார்டுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. உண்மையிலே நான் ஃப்ராங்காக சொல்ல போனால், இப்போதைக்கு நீ இதெல்லாம் பயன்படுத்தி இந்த இடத்த விட்டு எடுத்துன்னு போ. அந்த இடத்துல உனக்கு எதனா பிரச்சனைம் போது அதெல்லாம் பயன்படுத்திக்கோ. பட் ஆனால் நீ எந்த விதமான உயிரோடு திரும்பி வரதுக்கான சாத்தியங்கள் கம்மின்னு நான் சொல்லுவேன். அதனால் அதை மட்டும் என்னை மன்னிச்சிடுன்னா, இந்த இடத்துல உனக்கு என்ன தேவையோ அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே தேவையானதை எடுத்துக்கோ. அப்படியா? சூப்பர். கண்டிப்பாக இந்த பையன் உயிரோடு திரும்பி வருவானான்றது தெரியாது. பட் ஆனால் இவனுக்குள்ளே இருக்கிற சக்தியை பார்க்கும்போது கண்டிப்பாக இவன் நமக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுப்பான். பார்ப்போம் இவன் உயிரோடு வருவானா இல்லைன்னு. ஏன்னா இவன் சீராங்க் சிட்டியை சேர்ந்த வாரியராச்சு. ஹீரோவும் நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெப்பனை சூஸ் பண்ணுறான். என்னது இதுவா? ஆமாம், நேனோடெக் எக்யூப்மெண்ட்லேயும் எனக்கு இந்த மாதிரியான லார்ஜ் ஸ்வாடே பெருசு தான். அதனால் இதை பயன்படுத்தின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவை அதை வாங்கிக்க. என்னடா நீ அதை போய் வாங்குற? அது மட்டும் இருந்தாலும் போதுமா டேய்? உனக்கு விங்ஸ் இருக்க மாதிரிலாம் எதுவும் வேணாவா? பறந்து போய் அட்டாக் பண்ணுற மாதிரி? இல்லை இல்லைங்க, இப்போ இதுவே போதும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அந்த கோரை மாற்றின அடுத்த நிமிஷமே அது வந்து ஹீரோவோட அட்டாச் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த வெப்பன் எடுத்து இது எவ்வளோ கன்வீனியன்ட்டாக இருக்குது, இதை நான் பயன்படுத்துகிறேன், கவலைப்படாதீங்க, இருந்தாலும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த நானோ விக்ஸை பற்றி புரிஞ்சுக்கணுன்றது புரியல. எனக்கு தெரிஞ்ச ஹை டேலண்ட் இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். அப்போ கண்டிப்பாக இவன் அமேசிங்கானவன் தான். பார்ப்போம் திரும்ப உயிரோட வருவானா இல்லைன்றது அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் என்னோட ரெக்வஸ்ட் எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நீ அதை சிறப்பாக முடிக்கிறதும் பேட்டில் ஃபீல்ட்லேயே சாகிறதும் உங்ககிட்ட தான் இருக்குது, கவலைப்படாதீங்க. நீங்கள் கொடுத்த புதிய நானோ விங்ஸை பயன்படுத்தி நான் சண்டை போடுறேன். என்னோட விஷயத்த சொல்கிறேன், நீ பேட்டில் ஃபீல்டில் கலந்துக்கும் போது எக்காரணத்தை கொண்டு நான் தான் உன்னை அமுச்சு விஷயன்ற விஷயம் யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோ. அதே மாதிரி வெவ்வேறு விதமான டீமன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல அப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே பிரச்சனை இல்லை, சிங்கிள் ஃபைனல் டீமனே வந்தால் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவனை சொல்லேன். இவன் ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான பையனாக தான் இருக்கான். தனக்குள்ள என்ன பவர்ஸை வச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே. சரி எதுவாக இருந்தாலும் அவன் பார்த்து போயிட்டு வாடா, பொறுமையாக உனக்காக வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளும் கிளம்பி இன்னொரு பக்கம் ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான். நீ எனக்காக வெயிட் பண்ணுறல, நான் யாருன்றதை நிரூபிக்கிறேன். எனக்கான நியூ வெப்பன்ஸ் என்னன்றது உனக்கு தெரியாது, என்னுடைய பவர்ஸும் என்னன்றது உனக்கு தெரியாது அந்த அளவுக்கு. பட் இருந்தாலுமே என்னுடைய கோட்ரபிள் ஃபைனட் ஃபார்மை யாராலையும் பார்க்க விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஃபிளாக்டு டொமைனுக்குள்ள ஹீரோவனுடைய எந்த டொமைனுக்குள்ள தான் பேட்டில்ஸ் எல்லாமே நடக்க போகுது. அடக்கடவுளே இந்த இடத்துக்கு வந்துட்டேன், ஒன்றுத்த கூட காணுமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா ஒரு டீமனும் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்க ஹீரோவுக்கு அது கேட்டுடுது. ஓ வந்துடுச்சா அப்படின்னு பார்க்க அதுவும் பயங்கரமாக கத்து ஹீரோவும் டக்குன்னு அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறான். தப்பிச்சு அடுத்த நிமிஷமே தன்னுடைய ஸ்வாடை பயன்படுத்தி ஒரு வீசு அதோட உடம்பு காலி ஆயிடுது. ஆல் ரைட், இந்த லார்ஜ் ஸ்வாடு ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்கு, சூப்பர் தான் அப்படின்னு ஹீரோவும் பார்க்க அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பெரிய டீமனும் அந்த இடத்துக்கு வருது. கூடவே நிறைய வெவ்வேறு இடத்துலேருந்து இது நோக்கி வர. சூப்பரான விஷயம் என்னன்னா மொத்தமாக வந்துட்டீங்க, நல்லதாக போச்சு. எனக்கு சரியான வேத்தை எனக்கு காத்துட்ருக்கு. இந்த வெப்பனை புதுசாக இப்போ பயன்படுத்த போகிறேன், எப்படி தான் இருக்க போதுன்னு நினச்சேன். பட் ஆனால் உங்களை வச்சு டெஸ்ட் பண்ணிடுறேன், நீங்களாம் கொடுத்து வச்சவங்கள என்கிட்ட சாகிறதுக்கு அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தனையும் போடுதல் ஆரம்பிக்கிறான். செம்ம ஸ்பீடாக அந்த ஒவ்வொருத்தனுடைய தலையை காலி பண்ணிட்டு போகிறான். ஒவ்வொருத்தனும் கதரும். அது அடேங்கப்பா என் பவர் என்ன இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக நிறைய கதையை முடிச்சிடுறான். சொல்லிட்டு அதுக்கு மேலே உக்காந்துட்டு அடக்கடவுளே லாஸ்ட் டிமோனிக்கு டீமனும் முடிஞ்சிருச்சான். இது அதை காட்டிலும் ரொம்ப மோசம் கிடையாது, கடைசியாக எங்கள் டவுனை அட்டாக் பண்ண வேவை காட்டிலும். இருந்தாலும் என்னுடைய பாடியிலேருந்து டிமோனிக் எனர்ஜி எல்லாமே இன்னமும் வெளிப்பட்டு தான் இருக்கேன். அதனால கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து இன்னமும் எவால்வ் ஆகிட்டு தான் இருக்கேன். பட் இருந்தாலுமே கண்டிப்பாக நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஸ்ட்ராங் ஆகணும் இந்த உலகத்திலேயே அப்படின்னு ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க ஹீரோ ஒன்னாக்கு அட்டாக் பண்ண பின்னாடி இருந்து ஹீரோவும் யாரா அதுன்னு திரும்பி பார்ப்பான். அந்த இடத்துல அவனும் திரும்பி பார்த்தா ஒரு டைப் ஒரு டீமனும் நான் உனக்கு தெரியப்படுத்துறேன், உனக்கு தப்பான புரிதல்னால இந்த இடத்துக்கு வந்துட்டியா ஹியூமன், நீ ஒரு வாரியர் தானே, எங்களுடைய சாப்பாடாவே நீ இந்த இடத்துக்கு வந்துட்ட, எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் ஆளுங்களை அடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கு. அதோடைய அது பார்த்தா சிங்கிள் ஃபைனல் டீமன் வுட் எலமெண்ட். அட கடவுளே தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் யாருன்றது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ரெண்டு பேருமே சிங்கிள் ஃபைனல் டீமன்ட்டா? ஆமா, நீ எதுக்காக எங்களை பார்த்து பயப்பட மாட்டேற அப்படின்ற மாதிரி அந்த டீமனு கேட்க. ஆமா அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, எங்க முகம் கொடுருமா இல்லையா, ஏன்டா பயப்பட மாட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டீமனு கேட்க. ஈரவன் எங்க வாங்கடா கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி சிரிச்ச முகச்சோட கூப்பிடுறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த பையனே கிட்டத்தட்ட மொத்த ஃபைனலஸ் டீமனையும் கொண்டுட்டான். ஆமா அது உண்மைதான், சரி லம்ப இவனை தோக்கடிக்க முடியுதான்னு பார்ப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீமன் அவனை நோக்கி செம்ம வேகமா போயிட்டு எரிஞ்சு சாம்பலா போன்னு சொல்லிட்டு பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண பார்க்க டக்குன்னு பார்த்து ஹீரோ பண்ற அட்டாக்ல அது இந்த டீமன் கிட்டே திரும்ப வந்து வீது. இதுவும் ஏய் அங்கதானே போய் இந்த எப்பரா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா ஹீரோ எத்தனை வந்து சொருகி வச்சிருக்கான் கத்திய. மெட்டல் எலிமெண்ட் தான் இருக்கிறதுலயே ஃபயர் எலிமெண்ட்டுக்கு எகன்ஸ்டா யூஸ் ஆகுறதுல பெஸ்டா இருக்குது. அடுத்தது நீ தானே, இதுதான்டா என்னுடைய குவார்டபிள் ஃபைனட் ஃபார்ம் எபிலிட்டி. நீ ஹியூமனே கிடையாதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது கீழே வந்து பயப்பட ஆரம்பிக்குது. ஆமா நான் ஹியூமன் கிடையாது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல அடிச்சு போட்டு வச்சிருந்து அந்த டீமனை அரைஸ் பண்றான். கூட இருந்த அந்த டீமனும் இதுக்கு வாய்ப்பே இல்லட்டே என்னடா பண்ற நீ. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அரைஸ் பண்ணதுல இப்ப இது அதோடைய அடிமை ஆயிடுச்சு. ஹீரோவோடைய அடிமையா மாறின பிறகு எப்படா நீ டீமன்ஸை கண்ட்ரோல் பண்ற, உனக்கு எப்படி இந்த மாதிரி பர்பஸ்லாம் சொல்லிட்டு அந்த டீமனை ஷாக் ஆயிட்டு இருக்கோம். சிட்டியில என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஜூனியர் சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு அவ்வளவு ஷாக் ஆகுறான். ஆமா சிட்டியை நோக்கி நிறைய டீமன்ஸ் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குங்க, அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தடுத்தாகணும். அட கடவுளே இந்த விஷயத்துல ரிமோட் பண்ணணுமே கமாண்டர் கிட்ட. ஆமா ஆல்ரெடி இந்த இடத்துல 1 2 3 கிட்டத்தட்ட 3 பேருக்குமே ஃபைனல் டீமன்ஸ்ல பார்த்துருக்கோம். ஆனா குவார்டரபிள் ஃபைனல் டீமன் அது இது வரைக்கும் இந்த சைட்ல ரொம்ப ரேரா தான் வரும். ஆனா இந்த தடவை வந்திருக்காது. எவ்வளவு யோசிக்கிறா, என்னது டீமன்ஸ் தன்னுடைய இனத்தையே சாப்பிடுதான், என்ன கேட்கவே இது வேடிக்கையா இருக்கு. அடடா அந்த பையனை வேற நான் பிரச்சனையில தள்ளி விட்டேன், நான் வேணும்னே அவன் திரும்ப வரலன்னா நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன். பட் ஆனா
ஆனா நான் இப்ப வேணும்னே அவனை சாகத்துக்கு காமிச்ச மாதிரி ஆயிடுமே. உடனே போயிட்டு அவனை திரும்ப கூட்டணும்னு சொல்றதுக்கு அப்புறம் அந்த இது ஓட இந்த விஷயத்த கமாண்டர் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு அவனும் சொல்றான். என்னோட பக்கம் அவன் ஜெட்டு வேகத்துல அந்த இது செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக அவன் வேற சீரங் சிட்டியை சேர்ந்தவன் வாரியரு. இதுல வேற அவன் செத்து போயிட்டான்னா என் மேலதான் பழி விழும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி குவாட்டபிள் ஃபைனல் டீமன்ஸ்லாம் இந்த சைடு வந்து ரொம்பவும் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா அதோடைய கோர் நான் தான் இப்போ வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஹீரோவை காவதுக்காக செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். அவளுடைய பவரையை பயன்படுத்துற மொத்தமா இந்த இடத்துல டீமன்ஸோட பிரசன்ஸ் எனக்கு தோணுது அப்படின்னு அவளும் எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல எல்லா வகையான டீமன்ஸும் இருக்கு. 1, 2, 3 எல்லாமே இருக்கு. ஆனா அந்த குவார்டர் லெவல் அது மட்டும் எனக்கு தென்படலை. எங்க தான் இருக்கும் அது அப்படின்னு இவ்வளோ பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இவனை நோக்கி ஒரு ஃபைனல் டீமண்ட் வந்துட்டு இருக்கேன். யாரடா இதுன்ற மாதிரி அதுவும் இவங்களை பார்க்க அடக்கடவுளே இவது குவார்டர் லெவல் ஃபைனல் டீமனா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது பயந்துட்டு அந்த தந்து ஓடுது. ஓடுறா இதுக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஓட. ஆனா அடுத்த நிமிஷமே செம வேகமா வந்து இவ போட்டு அடிக்க அந்த வேவே பார்த்தீங்கன்னா காட்டு ஃபுல்லா பரவுது. அதுக்கப்புறம் பார்த்தா காட்டுக்குள்ள இருந்து இன்னமும் நிறைய டீமண்ட்ஸ் அவளை நோக்கி அட்டாக் பண்ண ரெடியா வந்துட்டு இருக்கு. இது தப்பாச்சு. எல்லாமே எப்படி என்ன நோக்கி இப்படி வந்துட்டு இருக்குங்க. சிட்டியோட கேட்டு கிட்ட நான் இப்போ ரொம்ப தள்ளி இருக்கேன். அதனால இதுங்களை இந்த இடத்துல முடிச்சாதான் அந்த இடத்துக்கு போகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வெப்பன் எடுத்து அவளும் ஒவ்வொன்றையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப பண்ற அட்டாக்லாம் தரமா இருக்கும். ஹீரோக்கே ஒரு கடை டஃப் கொடுப்பா. அது எல்லாமே மிகப்பெரிய லெவல்ல பயங்கரமான அட்டாக்கா இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தோத்து போயிட்டு இருக்கேன். அட கடவுளே என்ன இது இவ்வளவு இருக்கு. அந்த டைம்ல யாரோ ஒருத்தங்க நீ எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். இவளும் அதை கேட்டு திரும்பி அவன் அடிக்கலன்னு பார்க்க ஹீரோவும் டக்குன்னு பார்த்த கை வச்சு தடுத்துறான். ஏய் இது தெரியல நான் தான் என்ன எதுக்கு அட்டாக் பண்றேன். ஓ ஹேங்கு டே பையா நீ என்னடா பண்ற. நீ நல்லா தானே இருக்கேன். உனக்கு ஒன்றும் ஆகலையே. அட கடவுளே இவன் எப்படி இப்படி தடுத்தான். அது மட்டும் இல்லாம இவன் நெஞ்சில் இருக்குது. ஆமா நீ நினைக்கிறது கரெக்ட் தான். என் கிட்ட இருக்குது இப்போ காட்டபிளோடைய கோர் ஸ்ட்ரென்த். அதனாலதான் இவ்வளவு நேரத்துக்கு நான் சர்வே ஆகியிருந்தேன். என்ன மன்னிச்சிரு இதை விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம விட்டதுக்கு. பட் இருந்தாலும் சரிதான் இதை பத்தி நான் அப்புறமா பேசிக்கலாம். ஆனா இப்போ மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க நிறைய மாஞ்சஸ் இவங்களை நோக்கி இன்னமும் வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முன்னாடி போயிட்டு அரைஸ்ன்னு சொல்ல. ஆமா என்ன பண்ணா ஒரே செகண்ட்ல மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டான். சரி இப்ப நம்ம சிட்டிக்கு போவோமா அப்படின்னு ஹீரோவும் கேட்க அவ்வளோ ஹீரோவை பிடிச்சி மிரட்டுறா. டேய் என்னடா பண்ண நீ இப்போ எப்பறம் எல்லா டீமோனையும் ஒரே சமயத்துல கண்ட்ரோல் பண்ண உன்னுடைய எபிலிட்டி என்னதான் சொல்லிட்டு கேட்க. இதை பத்தி நான் எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுக்கே தெரியும் என்னால டீமன்ஸோட ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க முடியும். அதுவும் செத்து போன டீமன்ஸை ஈஸியா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனாலதான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அப்பனா இதுதான் உன்னோட எபிலிட்டியா. சரி வாங்க எல்லாமே இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு ஸ்டோரி. அடுத்ததான் நம்மளுடைய வேலையை போய் பார்ப்போம் வாங்க நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அந்த கிளம்ப. இவ்வளவு யோசிக்கிறான் எல்லாமே முடிஞ்சிருச்சு எதுவும் வராதல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மன குழப்பத்துல அந்த முன்னோக்கி போக. அப்புறம் பார்த்தா அந்த காட்டுக்குள்ள தூரத்துல வெளியே காமிக்க பார்த்தா ஹீரோ ஏகப்பட்ட டீமனை போட்டு கொன்னு வச்சிருக்கான். சரி கொன்னு குவிச்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இருந்து இப்ப சிட்டிக்கு வரேன் நாங்க வந்துட்டோம். அடக்கடவுளே இதுதான் அந்த பிரேக்கிங் டவுன் சிட்டியா. பார்க்கவே பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு ஹீரோவும் பார்க்க இது எஸ்ராங் சிட்டி. எந்த சிட்டில தான் அந்த பேட்டில் ஆஃப் தி டீமன் ஹண்டிங் காம்பினேஷன் நடக்கும். இது பார்க்கவே ஜெயண்டிக்கா இருக்கு. அப்ப ஆபத்துக்குள்ள நிறைய இருக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இந்த இடத்துல தானே மொத்தம் 6 பேரும் இந்த இடத்துல உருவானாங்க. அந்த காலத்திலேயே என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல கிட்டத்தட்ட 6 ஸ்ட்ராங்கஸ்ட் சபார்டினேட்ஸ் நான் கொண்டு ஆளா இருந்தேன் நானு. அவளும் ஹீரோ மேல கை வச்சுட்டு என்னடா உனக்கு இந்த இடத்த பார்த்தா ரொம்ப பயமா இருக்கா. கவலைப்படாத இதுதான் பிரேக்கிங் டவுன் சிட்டி. நீ ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறது தானே. இருந்தாலும் ஷாக் ஆகாத. இந்த இடத்துல உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே நல்லா தான் நடந்துப்பாங்க. ஆனா இந்த ஒரு எஸ்ராங் சிட்டிக்கு வரதுன்றது ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வரணும். யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் வர முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவகிட்ட ஏங்க இந்த இடத்துல தானே அந்த 6 டேலண்டான ஆளுங்க. ஓ அந்த 6 டேலண்டடான இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆளுங்களை கேட்குறியா. ஆமா கவலைப்படாத பழைய அப்புறம் புதுசு கிட்டத்தட்ட 6 டேலண்டான ஆளுங்க இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் வேர்ல்டான அந்த குரூப்பை லீட் பண்ண ஸ்ட்ராங்கஸ்டான வாரியரா இருந்த ஆங்கு அந்த கிங்கோடைய நேம் தான் எனக்கும் இருக்குங்க அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அவளும் வாய் அடைச்சிடறா மூடிட்டுறா. புதிய அந்த 6 பேரை வேணா யாரா இருந்தாலும் இந்த இடத்துல பேசுவாங்க டேலண்டடான ஆளுங்களை. ஆனா பழைய அந்த 6 பேரை வந்து யாருமே பேச மாட்டாங்க இந்த சிட்டிக்கு உள்ள. ஏன்னா இந்த இடத்துல கிங்கோடைய டைனஸ்டிக் வந்து எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா பழைய கிங்கா இருந்தவங்க கிங்கா இப்ப கிடையாது. எல்லாமே மாறிடுச்சு. ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர் தான் நியூ கிங்கா இப்ப இருக்காரு. நான் சொல்றது யாருன்னா அந்த ஆங்கு தான். ஹீரோவும் ஆமா அது உண்மைதான். நியூ கிங்கு நியூ 6 டேலண்டடான ஆளுங்களா. ஆனா என்ன இருந்தாலும் அந்த 6 டேலண்டடான ஆளுங்க பழைய ஆளுங்க ரொம்ப நல்லா அவனுங்கப்பா சூப்பரா சண்டை போடுவானுங்க. டே நான் உனக்கு சொல்றதே புரியலையா. அவங்கள பத்தி பேசாததானே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம் இவங்க பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் பாரிஸ் ஆல்ரைட் தேவையில்லாம இந்த இடத்துல ஆங்கோட பேரை பயன்படுத்தி கலங்கத்தை ஏற்படுத்தாது ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு அவங்கள வான் பண்ணிட்டு போக ஹீரோவும் என்னடா இவங்க எப்படி சொல்ற மாதிரி கேட்டுட்டு போறான். சரி வாங்க உடனடி அந்த சிட்டிக்குள்ள பார்ப்போம். இங்க இருக்கிற எல்லாருக்குமே என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதாவது அந்த கிங்கை பத்தி. அது மட்டும் இல்லாம என்னுடைய சாக்ரிஃபைஸ் அந்த அளவுக்கு வெளிப்படையா யாருக்கும் தெரியல. நான் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு போராட்டத்தோட எல்லா விதமான டீமன்ஸையும் அழிச்சு
எடுத்துட்டு வந்தேன், எனக்கு ஈடு இணையே யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு நினப்புல ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கு. அப்ப பார்த்தா மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் சென்டர் ஆஃப் தி சிட்டி. நான் முன்ன பார்த்ததை விட இப்போ ரொம்பவும் அப்கிரேட் பண்ணி ரொம்பவும் மாறிட்டு இருக்கு இந்த சிட்டியே. இந்த சிட்டியில் மொத்தமாக கிட்டத்தட்ட 6 மேஜரான ஜோன்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒவ்வொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி 6 டேலண்ட்ஸ் இருக்கு. சென்டரா இருக்கிற ஜோன்ல தான் கிங் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல தானே நான் இருந்தேன்னு சொல்ல. அப்போ பார்த்தா ஆங்கோடைய பழைய காலத்தில் அவன் அந்த இடத்துல தான் இருந்திருக்கான். அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. இந்த இடத்துல ஒரு சிலை இருக்குமே என்னது, இது இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்க்க அது பார்த்து துணியெல்லாம் மூடி வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பாரிஸும் இங்க பாரு, நீ சொன்ன அந்த கிரேட்டஸ்டான ஸ்ட்ராங்கஸ்ட் கிங்கு ஆங் இவர் தான். என்ன பண்றது, சில விஷயங்கள்னால இப்போ இவருக்கு துணியை போட்டு மூடி வச்சிருக்கானுங்க. இப்போ இருக்கிற கிங்குக்கு பேசிக்கா இதுக்கும் அதுக்கும் செட் ஆகல. நானே சொல்லக்கூடாது சொல்லிட்டு புராணத்தெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு அவ்வளோ தலைப்பாட அடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோவும் யாரோடாங்க என்னுடைய ஸ்டாச்சுக்கு முன்னாடி நின்று பூவில் வச்சுட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்லை. பாரிஸும் அவதான் வேர்ல்டு 6 டேலண்ட்ஸ்ல ஒருத்தர் இருந்த வேரே லீனா, ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டேப்பபிள் கோர் ரெக்கவரி வாரியர். இவங்க ஹீரோவும் லீனாவா இது அப்படின்னு ஷாக் ஆகிட்டு லீனான்னு கூப்பிட, யாரோ என்ன கூப்பிட்ட மாதிரின்னு சொல்லிட்டு இவ்வளோ திரும்பி பார்க்குற சமயத்தில் எவனோ ஒருத்தன் வந்து இவகிட்ட பிரச்சனை பண்ணுறான். தெரியாதனமா அடிச்சிடறான் பேரில். அவனுங்களும் சொல்ல, நீ தானே அந்த வேர்ல்டு 6 டேலண்ட் வேற லீனா அப்படின்னு பிரச்சனை பண்ணானுங்க. ஹீரோவும் ஆஹா என்ன இது பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க, உன்னோட ஐடென்டிட்டிலாம் அந்த காலத்திலே முடிஞ்சிச்சு. தேவையில்லாம எதுக்கு இங்க இதில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாம நீ வெளியே வந்திருக்க கூடாது, அதுவும் இந்த சிலை கிட்ட வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவனை அடிக்கலான்னு பார்க்க அடுத்த நிமிஷமே லீனாவும் பொலிர்னு கணத்துல அறையிறா. அவனுக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு அவனும் காண்டாயிட்டு இவனை அடிக்கலான்னு வர டக்குன்னு பார்த்தா யாரோ கத்தியை அவன் முன்னாடி வைக்கிறாங்க. ஹீரோ தான் இந்த வேலையை பார்த்துருக்கான். ஹீரோ கத்தியை வச்சு மிரட்டுறான். எவ்வளோ தைரியம் தான் லீனா நமக்கு இப்படி பண்ணிருப்ப அப்படின்னு அவனும் மிரட்ட. இதை பார்த்துட்டு கூட இருந்த ஆளுங்கெல்லாம் கன் எடுத்து ரெடியா இருக்கானுங்க அட்டாக் பண்றதுக்காக. ஹீரோவும் அசராம அவன் மேல கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்தா பாரிஸும் சரி இப்போதைக்கு இது போதும், எல்லாரும் நிறுத்துங்க, அமைதியாகுங்கன்னு சொல்றான். ஆங்க உன்னுடைய சோட கூட எடுத்து உள்ளவை. ஓகே நல்லா புரிஞ்சுது. இங்க பாருங்க, தப்பான புரிதல் காரணமா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க. அப்போ கான்ல இருந்தவனும் இங்க பாருங்கடா, நீங்க தானே அந்த டீமன் ஹண்டிங் காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்க, ஒழுங்கா உங்களுடைய ஹோட்டல்ல போய் தங்குங்க, உங்களை நாங்க போட்டியில பாத்துக்கிறோம், இன்னைக்கு லக்கி டைம்னால அவளை விட்டு போறோம்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை கான்ல அந்த இடத்துல கிளம்ப. லீனாவும் என்ன உங்களுக்கு ரொம்பவே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் ஷாக் ஆகுறான். பாரிஸும் இல்ல இல்ல இவன் பேரு ஆங்கு, அதனாலதான் அவன் உங்களை பார்த்துட்டு போய் கேட்பான். இதை பார்த்துட்டு அவளும் என்னது ஆங்க அவங்க பேரு, பாரிஸ் எதுக்கு இப்படி பண்ண? ஆமாங்க எனக்கு ஆங்கன்ற ஒரு பேரு தான் வச்சிருக்காங்க. இதை கேட்டுட்டு அவ்வளவு ஷாக் ஆயிட்டு துணி எடுத்து மூடிக்கிறான். சரி ஓகே, இந்த நேம் வச்சிட்டு இருக்க நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு அவங்க பாட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாரிஸும் நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், உங்ககிட்ட தானே நாங்கள் பேசிட்டு இருக்கோம், பேசுறத விட்டு எப்படி நீங்க போயிட்டு இருக்கலாம் சொல்ல ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டீங்களா காப்பாத்ததுக்கு. ஹீரோவும் வேணா விட்டுரு, அவளை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல அப்படின்னு ஹீரோவும் விட்டு சொல்றான். ஹீரோக்கு மனசுலயே யோசிக்கிறான், லீனா நீ ரொம்பவும் மாறிட்ட, நீயும் மாறிட்டியா, இந்த உலகம் எப்படி மாறிடுச்சுன்ற புரியல அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் டீமன் ஹண்டிங் காம்படிஷனோடைய பரேடு நடந்துட்டு இருக்கு. அது வேற லெவலா இருக்கு பார்க்கவே. நம்ம பாரிஸோட டீம்ல ஹீரோவோ இருந்து அந்த இடத்துல வந்துட்டு இருக்கேன் பாருங்க, புதிய புதிய ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. உங்க கூட வரதுல இவ்வளவு பெருமை எனக்கு கிடைக்கணும், ரொம்பவும் நன்றி, அது உங்களுக்கு தான் சொல்லணும். விடு விடு, பேட்டில் உன்னுடைய திறமையை காமி, அதுக்கப்புறம் நன்றி எல்லாம் சொல்லிப்பேன். அதுக்கப்புறம் எல்லாரும் மக்களும் இவனுக்கு உற்சாகமா ஆறுதல் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். ஹீரோவும் கூட்டத்து நடுவில் யாரோ ஒருத்தவங்க பாக்குறான். லீனாவா அது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அவளை பார்த்து கை அசைக்க அவளை தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிறான். அதுக்கப்புறம் பிரேக்கிங் டவுன் நடக்கிற அந்த சிட்டியோடைய ஃபாரஸ்ட்டை காமிக்க அந்த அரேனாவை ஒரு வழியே இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. பாரிஸும் இங்க பாருங்க, இதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல இருந்து ஆட்டமே தூட பிடிக்க போது நம்மளுடைய வேலை என்னவோ ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு அப்படி மிரட்டுற துணியில கேட்க எல்லாரும் ஓகே ஓகே நல்லா புரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த இதுல வெவ்வேறு விதமான டீம்ஸ்லாம் இருக்கும். ஹீரோவும் அடக்கடவுளே வேன்கார்டு மெம்பர்ஸ்ல நான் ஒருத்தனா இருக்கேன், என்னுடைய வேலை எனக்கு நல்லாவே தெரியும், இது இப்போ ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் ஹீரோவை உள்ள போற ஆரம்பிக்க இவங்களுடைய கேப்டனா இருக்கிற பாரிஸ் வந்து ஹீரோக்கு தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பான். இதுக்கப்புறம் என்ன ஆங் சொல்றனோ அது எல்லாமே தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருப்பான். அதன் பேர்ல ஹீரோவும் உள்ள போக அவனுடைய மெம்பர்ஸ் எல்லாமே வாரியர் ஆங் நீங்க என்ன சொன்னாலும் இதுக்கப்புறம் நாங்க செய்ய தயாரா இருக்கோம், இதுக்கப்புறம் எங்ககிட்ட நல்லபடியா ஃப்ரெண்ட்ஷிப்பா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்கிற ஒரு பொண்ணும் ஆமா ஒரு முக்கியமான சாக்ரிஃபைஸ் பண்ண ஆளுடைய நேம் நீங்க வச்சுட்டீங்க, உண்மையிலே நீங்க எங்க கூட இருக்கிறது நாங்க பெருமைப்படுறோம், நீங்க எங்க குடியேறுங்க, எங்களை விட்டு போயிடாதீங்க
ஓகே ஓகே பயப்படாதீங்க, நான் ஒன்றும் சாக மாட்டேன், அந்த அளவுக்கு மோசமான ஆள்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோவும் பேசிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பன்னி காஸ்டியூம் போட்டவங்களும் இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு வேன்கார்டும் உங்களை ஏற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, ஏன்னா உங்களை மாதிரியான ஆட்கள் தான் இந்த இடத்துல நிறைய ஒர்க் பார்க்க போறீங்க இந்த மிஷின்ல, அதனால நீங்க எல்லாரும் தயாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மிஷின் இப்ப ஆரம்பிக்குது. போயிட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க, க்ளூவை கண்டுபிடிங்க, டைமண்ட் பத்தின மொத்த விவரத்தையும் சேகரிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அந்த காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்புறாங்க. அடடா இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பன்னி காஸ்டியூம் போட்டு பொண்ணும் பதறா, என்னது கிரேட்டஸ்ட் வாரியர்ரா இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க, கிரேட்டஸ்ட் வாரியர்ஸ்ல ஒருத்தன் யாரா இருப்பான் அப்படின்ற மாதிரி அவனும் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்டான ரீஜெனரேஷன் அண்ட் சப்போர்ட் சோல்ஜரா இருக்கிற ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவன் வந்து அடுத்த நிமிஷம் அவனுக்கு வரவேற்பு பயங்கரமா இருக்கு. அவன் பேரு தான் டைலன், பார்க்கவே அற்புதமா பிரமாதமா இருக்கான் தலைவன். அதுக்கப்புறம் அவனுக்கான வரவேற்புகளாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாரும் உற்சாகமாகறாங்க. லார்ட் டைலன் வந்துட்டாரு, சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாமே கத்திட்டு இருக்கேன். டோயல் கோரை கொண்டவனா, அடேங்கப்பா என்ன இது இத்தனை கோடு இருக்குது, 2 விதமான கோடு இருக்கிறதுனால இவனால ஈஸியாவே மாத்தி யூஸ் பண்ண முடியும். பொண்ணத்துடைய கெப்பாசிட்டியே அதிகப்படியா இருக்கணும் போது இவன் வந்து கண்டிப்பா பிரமாதமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் இவனுக்கு நேல் டவுன் போடுறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகிறா, என்னடா இவனுக்கு பண்றானுங்கன்னு. இவனுக்கு நான் அதுக்கு தலை வணங்கணும். அதுக்கப்புறம் அவனும் எல்லா வேட் கார்ட்ஸும் இந்த இடத்துல அமேசிங்கா இருக்கீங்க, பார்க்கவே எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த போக போற உங்களுடைய மிஷின் வந்து பாதுகாப்பா போயிட்டு வரேங்கன்னு. ரொம்பவும் நன்றி சார் அப்படின்னு அவங்களும் சொல்ல ஹீரோ பக்கத்துல இருக்கணும் ஒருத்தனும், ஏய் தலை குனிடா என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன மன்னிச்சிடு என்னால முடியாது, என்னுடைய கழுத்து வலிக்குது வேற எதுவும் இல்லை அப்படின்னு அவனும் நிக்க. இன்னொரு பக்கம் டைலனும் பாக்குறான், இவன் மட்டும் என்ன எப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அவனை கண்ணடிச்சு பார்க்க ஹீரோவும், ஏய் என்ன எதுக்கடா கண்ணடிக்கிறேன், நான் என்ன பொம்பளையா என்ன சைட் அடிக்கிறான், சும்மா விட மாட்டேன். சரி என்னைக்கான போட்டி இப்போ ஆரம்பிக்க போது எல்லாரும் உற்சாகமாக தயாரா இருங்க. சரி டைலன் நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா, ஏன்னா இது போட்டி நடக்க போகுது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனை திரும்பி பார்க்க அவன் பார்த்து திடீர்னு அவங்க கிட்ட போயிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, நீ தான் இந்த இடத்துடைய புதிய ரெஃப்ரி இன்ஸ்ட்ரக்டரா? ஆமா ஆமா சரியா சொன்னீங்க, உங்களை பார்த்தால ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் லார்ட் டைலனும் அவர்கிட்ட போயிட்டு கிட்ட போக, என்ன பண்ணிக்கலாம் டைலன், இன்னும் கூடிய சீக்கிரத்திலேயே உன்னுடைய இடத்துக்கு ரீப்ளேஸா ஒருத்தி வரப்போறான். அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாருமே ஒன்லி 6 டேலண்ட் தான், நீ தேவையில்லாம எசக்க பசுக்க எதுவும் பேசக்கூடாது, நியூவான ஆளுங்க எப்பவுமே கிரேட் ஆனவங்க, தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பிட்டிங் வார்த்தையெல்லாம் போட்டு எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி கிட்ட அவன் மிரட்டி பேச இவளுக்கு உன்ன பக்கம் காலே நடக்குது. ஆனா தூரத்துல இருந்து பாக்குற கேர்ள்ஸ் எல்லாமே இவன் ரொமான்டிக்கா நடந்துக்கிறான், சூப்பரான ஆளுன்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் அவனும் இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவ பார்த்தா அந்த இடத்துல கிளம்பிட. இப்ப அந்த ரெஃப்ரிக்கான வேலையை தலைமை இவன் தான் பார்க்க போறான். கவலைப்படாதீங்க, இப்போ அந்த ரெஃப்ரிக்கு பதிலாக நானே இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையுமே சொல்றேன். இந்த மேட்சை எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கான கேட்டு ஓப்பன் ஆக போகுது, மான்சஸும் தயாரா இருக்கு, வீரர்களும் தயாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி வர, அதுல இருந்து பார்த்தா ஒரு டீமனும் வெளியே வருது. அட கடவுளே, இந்த இடத்த நான் ரொம்பவும் வெறுக்கிறேன். இது பேட்டில் ஏரியாவா, ரொம்பவும் நல்லா தான் இருக்கு. இவனுக்கு எல்லாரையும் காலி பண்ணதான் சரியா வரும். நீங்க ஒன்னு கிளவரான வாரிசு இல்லடா, அவங்க மொத்த பேரையும் காலி பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டீமனும் அட்டாக் பண்ண. அட கடவுளே, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துட்டு இருப்பானுங்க. என்னடா பார்த்தா அது மக்களை போய் அட்டாக் பண்றதுல ஷீல்டை வச்சு தடுத்துட்டு இருக்காங்க. என்ன இது ஷீல்டா அப்படின்னு அதுவும் ஒரு கட்டத்துல ஷாக் ஆவேன். அதுக்கப்புறம் பார்த்தா தன்னுடைய கயிறை பயன்படுத்தி லார்ட் டைலனும் அதை பிடிச்சி இழுத்து போடுறான். உனக்கு என்ன வேலை சொல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு கிளவரானவன் கிடையாது. இந்த இடத்துல எல்லாமே பயங்கரமான பாதுகாப்போடு இருக்கிறதுனால ஒன்னால ஒன்னும் கொடுக்க முடியாது, சொல்றதை மட்டும்தான் செய்ய முடியும். நீ இதே இடத்துல தான் சாக போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் ஒரு மிரட்டுவான். அவனுடைய ஆர்வம் பார்த்து அந்த டீமனுக்கு நடுக்கம் வந்துடுது. இப்போ பசங்களும் ரொம்பவும் ஆர்வமாக இந்த விஷயத்த எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. டீமன் ரொம்பவும் ஃபன்னாக இருக்குப்பா, கவலைப்படாதே. டைலான் வந்து அதை ஈஸியாக முடிச்சுட்டு பாரு. டைலான் தன்னுடைய பவரை வெளிப்படுத்த அடுத்த நிமிஷமே பார்த்தா அவனுடைய ஆர்வம் பார்த்து அப்படியே நடுங்கிடுது அந்த டீமனு. என்ன இதுக்கு வாய்ப்பு இல்லை, இவன் எனக்கு க்ளோஸாக இருக்கும், இவன் கதையை நான் இப்பயே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுவும் அட்டாக் பண்ண. அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த இடத்துல ஆள் இல்லை. என்னடா இவன் போயிட்டுலாம் சண்டை போட்டுட்டு இருக்கான், இவன் ரெஃப்ரி ஆச்சு, இவன் போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான்ற மாதிரி அவனும் அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கான். அதெல்லாமே தடுத்துட்டு, அட கடவுளே, நீங்களாம் உண்மையில டீமன்ஸ் தான், ஏன்னா நீங்க உங்களுக்கான ஒரு மூளையே இல்லாமல் லூசுத்தனமான கிரியேச்சர்ஸாக இருக்கீங்க இந்த இடத்துல. அதனால தான் உங்களை அடிக்கிறதுல எனக்கு ரொம்பவா சந்தோஷமா இருக்கும் எப்பவுமே. அப்படியா இந்த சாவுன்னு சொல்லிட்டு அதுவும் அட்டாக் பண்ண, இருந்தாலுமே அசால்ட்டாக தடுக்கிறான். அவன் பண்ண சின்ன ஒரு அட்டாக்லயே அதோடைய கை அப்படியே போயிடுது. இப்போ உனக்கு கையே இருக்காது ஃபைட் பண்றதுக்கு, என்ன பண்ண போறேன்? அடைச்சா இந்த கிரீன் கோரோடைய பவர் ரொம்பவும் பயங்கரமா இருக்கே. ரீஜெனரேஷனை இன்னும் மேம்படுத்தி இவங்க பயன்படுத்துறான். இதனால என்னுடைய கையை அப்படியே அழிச்சிடுறான் மொத்தமா. ஹியூமன் வாரியர், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த டீமனும் முயற்சி பண்ண. இருந்தாலும் டைலான் விடாம தன்னுடைய பவரை பயன்படுத்தி அப்படியே கட்டி போடுறான். கட்டி போட்டு அதோட கையில இருக்கிற அந்த ஆயுதத்தையே பயன்படுத்தி அதோடைய வாயிலே அவன் அடிக்க வைக்க கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய
பாடி வீங்க ஆரம்பிக்குது. வீங்கி அப்படியே மொத்தம் அந்த இடத்துல கதறிக்கினே பிளாஸ்ட் ஆயிடுது. இப்பதான் அவனுடைய சுயரூபமே தெரியுது, ஹியூமன்ஸோடைய பிளட். இது ரொம்பவும் நல்லா இருக்கு. இந்த போட்டினா இப்படி தாண்டா இருக்கணும். நீங்களும் விளையாடுறீங்க பாரு. மக்களும் சூப்பரா அவரை பண்ணாரு சொல்லிட்டு ஆரவாரம் பண்ணிட்டு இருக்குங்க. ஹீரோவும் என்னுடைய ஸ்ட்ரென்த் பார்க்கும் போது தெரியுது. டபுள் கிரீன் கோர் வச்சுட்டு இருக்கான், குவாட்ரபிள் கோரா வேற இருக்கு, ரீஜெனரேஷன் வேற பவர் வச்சுட்டு இருக்கான். அசத்துறானேவன் எனக்கு நல்லாவே புரியுது. நியூ கிங் உண்மையிலேயே இந்த கோபத்துல தான் ஓல்டா இருக்கிற ஆளுங்களை ஒதுக்கி வச்சுட்டு புதிய ஆட்களை உருவாக்கி இருக்கான். ஆனா ஆளுங்க என்ன கொஞ்சம் மூளை கட்டவனுங்களா இருக்கானுங்க. எப்படி யாருக்கிட்ட என்ன நடந்துக்கணுன்ற ஒரு பிஹேவியரே அவனுங்களுக்கு தெரியலையே அப்படின்னு ஹீரோவை பார்த்துக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற வேன்கார்டோடைய மெம்பர்ஸ் எல்லாமே அவனுக்கு மரியாதை கொடுக்க. ஆனால் ஹீரோ மட்டும் ரெஸ்பெக்டே பண்ணல. அவனை கடந்து போன பிறகு டைலான் பார்த்தா கூப்பிட்டுறான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, என்ன வேணும் உனக்கு? நீ மட்டும் என்ன எனக்கு தலை வழங்க மாட்டேன். நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. பேட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணுன்றது தான் அது தானே அவங்களுடைய மனசுல இருந்து வரணும். அது எனக்கு தோணல அவன் மேல, அதனால நான் மரியாதை கொடுக்கல. அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்னு. அது மட்டும் இல்லாம நான் ஒன்று இந்த வேன்கார்டில் முக்கியமான மெம்பரா இப்போதைக்கு தான் டெம்பரரியா ஜாயின் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் நான் தொடர்ச்சியா இருப்பேன் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நான் இதுல இருந்ததே கிடையாது. அதனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. சரியா? ஓ, இதுதான் விஷயமா? சரி, இருந்தாலும் மரியாதைன்றது உனக்கு தெரியணும்ல. இருந்தாலும் என்ன ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். இவனா நம்மள டென்ஷன் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் இவன் பாட்டுன்னு பேசிட்டு அப்படின்னு ஹீரோவை உன பக்கம் கடுப்பாவேன். அதுக்கப்புறம் வேன்கார்டோடைய மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா கூடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டிக்கான விதிமுறைகள் எல்லாமே அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல எந்த மாதிரியான வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு ஹீரோவும் ஒரு பக்கம் அது எல்லாமே நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். கூடவே வேன்கார்டை சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாமே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. கடவுளே, இந்த ஃபைனல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கடுப்பானதாச்சு. எப்படிதான் இதெல்லாம் சமாளிக்க போறோமோ தெரியல. ஹீரோக்கும் இருந்தாலுமே உன்ன பக்கம் நம்பிக்கை இருக்கு. இந்த பயலுங்க இவ்வளவு பயப்படுறானுங்க. ஆனா சிங்கிள் ஃபைனைடு கோர் வச்சுட்டு இருக்கிற டேங்கு அப்புறம் அந்த 2 பேர் அந்த கமாண்டர்ஸே அந்த அளவுக்கு அடிச்சு தூக்குறானுங்க போது இவங்கள ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துல பார்த்தா ஒரு பொண்ணும், என்னது டபுள் ஃபைனடு ட்ரிபிள் ஃபைனடா அப்படின்னு ஷாக்ல இருக்கேன். ஆஹா, இது ஆரம்பிச்சிருச்சு, வாங்க போவோமா அப்படின்னு அவங்க போற இடத்துல வந்து ஒரு ஃபைனோட இப்ப வெளியே வரப்போகுது. அது பார்த்தா குவார்டர் இருக்கும் போல. அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே அந்த இருக்கிற வேன்கார்டு மெம்பர்ஸ் எல்லாமே அப்படியே ஆளால பிரிஞ்சு போறாங்க. ஹீரோவும் சூப்பரே ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சம வேகமா வந்து ஓடுறேன். அதுக்கப்புறம் அந்த இருந்து அவன் காட்டுக்குள்ள போக இது எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல பார்த்தா பாரிஸும் டயலானோ பார்த்துட்டு இருக்கான். டயலானோ, இங்க பாரு, எனக்கு இந்த இடத்துல இருக்கிற வாரியர்ஸோடைய இன்ஃபர்மேஷன்லாம் வேணும். அதனால அவங்கள கொஞ்சம் கண்டுபிடிச்சு தருவியா? ஓகே மைலா டைலன் அப்படின்னு அவங்களும் சொல்ல, நீங்க கேட்குற அந்த வாரியரோடைய உருவத்தை மட்டும் சொல்லுங்க, அவர் யாருன்றதை நான் கண்டுபிடிச்சி இப்ப சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கேட்க, ஓகே அது யாருன்னா இந்த பையன் ரொம்பவும் என்கிட்ட தப்பா நடந்துக்கணும். இவனை பத்தி ஃபர்ஸ்ட் கண்டுபிடி. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவை தான் கை காமிக்கிறான். அதுக்கப்புறம் அவளும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த வாரியர் பிஸ்டியா சிட்டிலேருந்து வந்திருக்கான். என்கிட்ட ட்ரிபிள் ஃபைனைடு கோடு வாரியராக இருக்கான். இதை பார்த்துட்டு அவனை ஷாக் ஆகுறான். எனது ட்ரிபிளா? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேன்கார்டில் எப்படியாப்பட்ட ஒரு ஆள் இருப்பானா? அப்போ இவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவனா தான் தெரியுது. விட மாட்டேன். அப்புறம் டைலானும், சரி அவனுடைய நேம் என்ன? அவ்வளோ தேங்க்னே. நேம் வந்து சார் ஆங்கு. இது கிட்ட அடுத்த நிமிஷமும் அவன் காண்டாகிறான். என்ன பேர் நீ சொன்ன இப்போ? சார் இதில் அப்படி தான் சார் போட்டிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இவர் ரிப்போர்ட்டில் பார்த்து அவனுடைய பேர் ஆங்கன்னு தான் போட்டிருக்கு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. ஆங்கா? அப்போ உண்மையிலேயே இவனை கொலை பண்ணா கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு பிடிக்காத நியமம் வச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மக்கள் ஆரம் பண்றாங்க. வேன்கார்டு சேர்ந்தவங்க நீங்க சும்மா விடாதீங்க, எல்லாம் மாத்திட்டு தம்பம் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தா நிறைய மாஞ்சஸ் இருக்கு. வேன்கார்டு சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தவங்களாம் போயிட்டு அதை அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அசால்ட்டா அந்த இடத்துல நின்றுட்டு, அடப்போங்கடா, ஓடி உழைக்கடா, ஆனால் நான் நின்ன திறந்து உழைப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். என்னுடைய பழைய மெமரிஸ்லாம் இந்த இடத்துல நிறைய நான் ஹண்டிங் பண்ணியிருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த இடத்துல நடக்கிற விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பண்ணுற வேலை எல்லாமே இன்னொரு பக்கம் விடுதலை சிட்டியில் சேஞ்சிங் ரூமை காமிக்க அந்த இடத்துல பார்த்து இவங்களாம் பார்த்துட்டு காண்டா வரான். இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு வேலையை உருப்பட செய்ய மாட்டான் போல. இன்ஸ்ட்ரக்டர் பாரிஸ், சாரிங்க வேற ஒருத்தியா தான் அப்படி சொல்லிட்டேன் அந்த இடத்துல. ஏன்னா பார்க்க ஒரே மாதிரி இருந்தானுங்களா. இங்க பாருங்க, அங்க சூப்பரா வேலை பார்த்துட்டு இருக்கான். என்னத்த பண்றான்னு தெரியல, நின்றுட்டு இருக்கான்னு தானே கத்திட்டு இருக்கீங்க. ஹீரோவும் அதுக்கப்புறம் அவகிட்ட சொன்ன விஷயத்த அவளை யோசிச்சு பார்க்குறான். இங்க பாருங்க பாரிஸ், நான் இந்த இடத்துல என்னுடைய பாதியை சூஸ் பண்ணி தான் நான் ஜெயிப்பேன். ஒரு வேன்கார்டா இருந்து மட்டும் என்னுடைய வேலை என்னவோ நான் அதை செய்வானான்றது எனக்கு தெரியாது. பட் ஆனா நான் ப்ராமிஸ் பண்ணேன், எப்படியாச்சும் பெடிசியா சிட்டியை வந்து வின் பண்ண வைப்பேன். அப்படியா? ஓகே. இருந்தாலும் இவனை மன்னிச்சு விட்டுலாம். ஆனா என்கிட்டயே என்னுடைய பேரை கூப்பிட்டு கேட்டான்ல, இவனை நான் சும்மா விட மாட்டேன். போயிட்டு வரட்டும், ஜெயிக்கலாம் இருக்குது இவனுக்கு. இருந்தாலும் இவன் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவளும் அந்த மேட்ச் நடக்கிற பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்தா ஒருத்தனும் பயந்து ஓடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நிறைய மான்சஸ் வந்து அவனை சுற்றி வளைச்சி போயிட்டு இருக்குங்க. நிறைய பேர் என்னமோ ஓடிட்டு இருக்காங்க. டபுள் ஃபைனர் டீமன் வந்துச்சு, ஓடுங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. ரெட் கோடு வச்சுட்டு இருக்கு. டபுள் ஃபைனர் டீமன் அவங்களை துறைச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ட்ரிபிள் ஃபைனர்
ஃபைனர் டீமனும் வந்துட்டு இருக்கு. ஓடுங்க சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஓடுன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ ஓனர் பக்கம் அதே இடத்துல நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே ஹீரோவை கிராஸ் பண்ணி வாங்க ஓடிடுவோம், இந்த இடத்த விட்டு நிக்காதீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஹீரோவோ ஓனர் பக்கம் ட்ரிபிள் ஃபைனடா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பவரை பயன்படுத்துவோம் பாருங்க. பயன்படுத்தின அடுத்த நிமிஷமே அந்த உட் பவர்னால ஒவ்வொன்றையும் அப்படி கீச்சிட்டு வரும். தக்காளி தரமா அதுங்களாம் கதறும். இதெல்லாமே டிவில பார்த்துட்டு அவங்க பாருங்க ட்ரிபிள் ஃபைனர் டீமனி தோத்து போச்சு அவன் கிட்ட. என்ன பண்ணா அப்படி டாம் ஹியூமன் ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன், எங்களையும் இதை ட்ராப்ல மாட்ட வச்சிட்டியா அப்படின்னு அந்த ட்ரிபிள் ஃபைனர் டீமனும் இன்னும் சாகாம அவன் ஹீரோவை வந்து அடிக்கலன்னு பார்க்க ஹீரோவும் விடாம அது செம்ம வேகமா அதுகிட்ட போகிறான். இந்த பக்கம் அதுவும் கிட்ட வந்த உடனே ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு ஒரு மரத்துக்கிட்ட போறான். அந்த இடத்துல செம்ம வேகமா ஜம்ப் பண்ணி இப்போ அந்த டீமன் கிட்ட வர அது டீமனும் தன்னுடைய கையை பயன்படுத்தி ஹீரோடைய கண்ணுலயே அட்டாக் பண்ணலாம் பார்க்க. பட் ஆனா ஹீரோ அந்த தப்பிச்சு அதுக்கு கீழே வந்துட்டு அதோடைய கோரோடைய லொகேஷன்ஸ் கரெக்டா வந்துட்டு ஒரே ஒரு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அந்த ஸ்வாடை வச்சு அப்படியே ஒரே ஒரு குத்துவான் கொடுப்பான். அந்த ஸ்வாடு உடம்பே கிச்சுன்னு வெளியே வந்துடும். தக்காளி தரமா இருக்கும். ஹீரோ ஒரு கட்டத்துல அதை அழிச்சிடுறான். எல்லாரும் பார்த்துட்டு இவன் பண்ணது உற்சாகமா வராங்க, எப்படி அவர் பண்ணாரு சூப்பரா அதை அழிச்சிட்டாரு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டைலானும் யார் இவன் இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்க. ஹீரோவான பக்கம் எனக்கு இன்னொரு கோர் கிடைச்சிருச்சு, சூப்பர் ட்ரிபிள் ஃபைனடா, சரி இன்னமும் நிறைய இருக்கேன் அது எல்லாத்தையும் முடிப்போம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னமும் அவன் வேகமா போயிட்டு இருக்கேன். ஹீரோவும் கிங் உட்காந்து இந்த கேம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க இடத்த பாக்குறான். இந்த கிங் என்னதான் பார்த்துட்டு இருக்கான் நல்லாவே தெரியுது. என் ஸ்மார்ட் இருக்கிறத நான் மறைக்கணும், நான் டோர்னமெண்ட்ல நான் இந்த மாதிரியான வேலை எதிராக கூட எதனா பண்ணிட்டேன்னு உங்களுக்கு என்னுடைய உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மறைவான ஒரு பிளேஸ் நோக்கி முன்னோக்கி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டயலானும் அது ஆங்கு தானே, நீ தாண்டா என்னுடைய டார்கெட்டே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு குவார்டர்பிள் ஃபைனோட டீமனை வந்து வெளியே வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமைதியாக இந்த இடம் பார்த்தா திடீர்னு ஏதோ பூகமாக வந்த மாதிரி ஒரு வெடிவு பார்த்து பெருசாக நடக்க. என்னடான்னு பார்த்தா அந்த புழுதிக்கு நடுவில் ஹீரோவும் 5th ஒன்னையும் அழிச்சாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா டீமன்ஸோட கூட்டத்தையும் அழிச்சு வச்சிருக்கான். ஹீரோவும் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த டீமன்ஸோடைய அட்டாக் இந்த அளவுக்கு அதிகப்படியாக இருந்தாலும் ஒரு வேன்கார்டாக இருக்கிற என்னுடைய லெவலுக்கு இல்லை, சாரி என்னுடைய உண்மையான பவர் லெவலுக்கு இல்லை, இதெல்லாமே என்னுடைய கால் தூசிக்கு சம மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த வேன்கார்டில் இருந்து இந்த போட்டியில் ஜெயிச்சு அவங்களுக்கு பெருமையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான விஷயங்களை அடையிறதுக்குள்ள போதும் ஆகிடும் போலியே. ஆல்ரெடி இந்த வேன்கார்டு டீமில் இருக்கிற என்னுடைய மெம்பர்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டபுள் ஃபைனல் டீமன்ஸை கொண்டு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இதுக்கே அவங்களாம் அதிர்ச்சியில் பார்த்து சாக்கா வராங்க. பார்த்தா நம்ம பாரிஸ் அவங்க கேங்கே பார்த்தா டேய் யாரா நீ சாமி இப்படி போட்டு விளாசிட்டு இருக்கு எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங் ரூம்ல பார்த்தா ஷாக் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்குங்க. அப்புறம் ஹீரோவும் டயலானை பார்க்க டயலானும் மனசுக்குள்ளேயே இவனை கொன்னே ஆகணும், இவன் தான் என்னோட எனிமின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். 6 டேலண்ட்ஸோடைய உண்மையான ஒரு ஆளா இருக்கிற டயலான் வந்து ரொம்பவும் பயங்கரமான ஆளா இருக்கான். பரவாயில்ல இத்தனை ஃபைனல் டீமனை கொண்டு இருக்கானா, இவன் பெரிய ஆளு தான் உண்மையிலே என்னுடைய டார்கெட்டு அப்படின்னு அவனும் தயாரா இருக்க. ஹீரோவோ அதுக்கப்புறம் அந்த நகர்ந்து வரேன். ஆஹா இந்த பையன் நான் நினைச்சது விட ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கானே, அப்ப இத்தனை நாளா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான்ப்பா இந்த பையன், இவ்வளோ ஸ்கில் வச்சுட்டு இருக்கிறான், அடக்கடவுளே என்னவன் அதுக்குள்ளேயே குவார்டர்பிள் ஃபைனல் டீமன் கிட்ட போயிட்டானே. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவும் அந்த குவார்டர்பிள் ஃபைனல் டீமனை வெளியே விடுவானுங்க. அந்த இடத்துக்கு அவன் கரெக்டா போயிட்டான். ஹீரோவை சுத்தி முத்தி பாக்குறான். பரவாயில்ல இந்த இடத்துல என்னுடைய வேன்கார்டு மெம்பர்ஸ் அதை சேர்ந்தவங்க சபார்டினேட்ஸ் யாருமே இல்லை, நல்ல வேலை, இதனால நானே இந்த இடத்துல தனியாக அதை சமாளிச்சுக்கிறேன், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் கமெண்ட் கொடுக்குறோம், இங்க பாருங்க இது குவார்டர்பிள் டீமன் வெளியே வந்துருச்சு, இப்ப யார் இதை எதிர்த்து சண்டை போட போறா. மக்களும் உன பக்கம் உற்சாகமா பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் தயாரா இருக்கான் அதை அழிக்கிறதுக்காக. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர பாக்குது. யாராச்சும் இந்த சீலை பிரிச்சு விடுங்க, உன்னால முடிஞ்ச சீலை பிரிடான்னு சொல்ல குவார்டர்பிள் ஃபைனல் டீமன் இப்ப வெளியே போற போகுது. டயலானோ கண்டிப்பா இந்த சண்டை இப்போ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, என்னதான் நீ பொணுகிறன்றத நான் பாக்குறேன் அப்படின்ற ஒரு வெளியில பார்த்துருக்க கமெண்ட் கொடுத்தவங்களும் அங்க பாருங்க அந்த பையன் குவார்டர்பிள் ஃபைனல் டீமன் எதிர்க்கிறதுக்காக தயாரா இருக்கான், உண்மையிலே பிரமாதமா இருக்க போகுது, பெருசியா பையன் கலக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உற்சாகமாவே. இன்னொரு பக்கம் நம்ம பாரிஸுக்கு பெருமையா இருக்கு, அட கடவுளே அந்த பையன் அந்த இடத்துல கலக்கிட்டு இருக்கான் பாருங்க, பெருசியா லம்ப சிட்டியை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, நல்ல விஷயம் இல்லை இது. இருந்தாலுமே அந்த பையன் குவார்டர்பிள் ஃபைனல் டீமனை எதிர்க்க போறான், அவன் செத்துருவான் கண்டிப்பா. இன்னொரு பக்கம் பாரிஸ் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக குவார்டர்பிள் டீமனியை அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நான் உன்னுடைய ட்ரூ பவர் அந்த இடத்துல பார்த்தனே. அதுக்கப்புறம் அந்த குவார்டர்பிள் ஃபைனலோடைய சீலும் உடைய அது பார்த்தா தக்காளி வெறித்தனமா வெளியே வருது. அது பார்த்தா ஒரு குவார்டர்பிள் ஃபைனல் டீமன் ப்ளூ கோரை கொண்ட வாட்டர் எலமெண்ட் வச்சுட்டு இருக்கிற ஒரு லேடி டீமனா இருக்கு. ஃபைனலி ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன இது ஒரே ஒரு ஹியூமன் வாரியரா, சரி இவனை அழிச்சிருவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவும் பயன்படுத்தி ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு செம்ம ஸ்பீடாக ஒரு சூழலை பயன்படுத்தி வரேன். ஹீரோவும் தக்காளி
தக்காளி அந்த இடத்துலயே அதை தடுக்கலான்னு பார்க்க, இருந்தாலுமே அவன் கிரியேட் பண்ண அந்த பேரியரை உடச்சிக்கின்னு அதுவும் ஹீரோ கிட்ட வருது செம வேகமா. நீ செத்தடா ஹியூமன், உன்னால இதுக்கப்புறம் இந்த இடத்துல தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடியா இருக்க. அதுக்கப்புறம் மொத்தம் ஹீரோவும் டக்குன்னு வெளியே வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அரைஸ் பண்ணுவான். அரைஸ் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல பூமி கடியில இருந்து அந்த டீமன், அதாவது ஹீரோ பொசஸ் பண்ண அந்த டீமனும் எழுந்துச்சு இதோடைய கையை பிடிக்குது. இதை பார்த்துட்டு டயலானுக்கு சுத்தமா புரியல, அவன் என்ன பண்ணா, ஏற்கனவே தோக்கடிக்க அந்த டீமனை இந்த இடத்துக்கு எப்படி கொண்டு வந்தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த வாட்டர் எலமெண்ட்டை வச்சுட்டு இருந்த அந்த டீமனை பாத்தீங்கன்னா ஒரு டீமனை பிடிச்சிட்டு இருக்கும் போதே மேல இன்னொரு டீமனும் ஹீரோ பொசஸ் பண்ண அந்த ரெட் கோரை வச்சுட்டு இருக்கிறேன் அந்த டீமனும் வந்து மேல இருந்து அட்டாக் பண்ண ஃபயர் பவரை பயன்படுத்தி அது இருந்தாலுமே அந்த இருந்து உடனே தப்பிச்சிருது. அடக்கடவுளே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செத்து போன இவனுங்க எல்லாம் எதுக்கு என்ன எதிர்த்து இருக்கானுங்க, இவனுங்க நம்பானுங்க தானே. ஓ இப்பதான் புரியுது, இவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானா எல்லாரையும் அப்படின்ற மாதிரி காமிக்க தக்காளி சோலோ லெவலிங் மாதிரியே இருக்கும். சூப்பரா பார்க்க 3 டீமன்ஸ் ஹீரோ பின்னாடி நின்று கெத்தா இருப்பான். இப்போ உன்னால எதுவும் பண்ண முடியாது. இதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கும் இப்ப எனக்கு மூடு கிடையாது. அதனால சீக்கிரமா இதை முடிக்கணும். பாரிஸும் இந்த பையனுக்கு இருக்க யூனிக் ஸ்கில்னா இதுதான் போல, இப்ப அந்த இடத்துல பயன்படுத்தும் போது பிரமாதமா பண்ணான். என்னோட பக்கம் மக்கள் எல்லாரும் அங்க பாருங்க, அந்த வாரியர் கிட்ட சூப்பர் கார்டு லெவலுக்கு பவர்ஸ் இருக்கு, வேற லெவல்ல அவன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, போய் சண்டை போடுங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோ சொன்ன ஆர்டர் கொடுத்த அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல அந்த வாட்டர் எலமெண்ட் வச்சுட்டு இருக்கிற அந்த டீமன் அடிக்கிறதுக்காக ஹீரோவோட டீமன்ஸ் எல்லாம் போக, என்னோட பக்கம் அந்த வாட்டர் எலமெண்ட் கொண்ட அந்த டீமனும் கவனம் எல்லாமே ஹீரோவோடைய டீமன்ஸ் மேல வச்சுட்டு இருக்கும் போது இதுதான் ஒரு சரியான சாக்கா வச்சு அந்த இடத்துக்கு பார்த்தா திடீர்னு டயலானும் வந்து அந்த வாட்டர் எலமெண்ட் டீமனை போட்டு தள்ளிடுறான், கீழே நசிக்கிறான். அப்படியே ஹீரோவும் இவன் என்னடா இங்க திடீர்னு வந்துட்டான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனும் உன் சண்டையில குறுக்க வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு, இருந்தாலும் உன்னோட எபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, நீ என் கூட சண்டை போட முடியுமா அப்படின்ற மாதிரி அவனும் கேட்க, தக்காளி தரமா இருக்கும் போல. இதுக்கப்புறம் தான் சண்டையே. டயலானும் நீ அந்த டீமன்ஸே கண்ட்ரோல் பண்ணும் போது உன்னுடைய பவர் எனக்கு ஸ்டார்டிங்ல நான் நினைச்சது போல இல்லை. குவாட்ரிபிள் 500 டீமனையும் நீ இந்த இடத்துல தோக்கடிக்கிறனா கண்டிப்பா ரொம்ப சக்திசாலியா தான் இருப்பேன். அதனால அதை நீ அழிச்சு டைம் வேஸ்ட் பண்றதை விட என்ன நீ எதிர்த்தினா கண்டிப்பா இந்த மேட்ச்ல நீ வின் பண்ணிடலாம். அதனால நான் உன்னுடைய ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பாருங்க வாரியர் டயலான் கிட்ட இப்ப புதுசா இந்த இடத்துல கலக்கிட்டு இருக்க அந்த வாரியர் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. டயலான் சூப்பர் வாரியர் பெருசியா சேர்ந்தவன், எல்லாருமே கலக்குங்கன்னு சொல்லிட்டு மக்களும் உற்சாகமாக. பாரிஸ்க்கு சுத்தமா புரியல அங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க ஆங்கோடைய சக்திக்கு எதிராக அந்த டயலான் வந்து எதிர்க்க போறாரா. இந்த முட்டா பையன் எதுக்காக வந்து போயிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாரிஸ் ஒரு பக்கம் டயலானை பார்த்து புலம்பிட்டு இருக்கான். ஹீரோவும் என்னுடைய ஸ்ட்ரென்த் நீ டெஸ்ட் பண்ண போறியா, சரி ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஒரு ஜீனியஸ்ன்றதுனால நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நான் அதை வந்து ஈஸியா தடுத்துடுவேன், அதனால உன்னுடைய பவர் என்னன்றதை காமி என்கிட்ட. பரவாயில்லையே உனக்கு அவ்வளவு துணிச்சலாம், சரி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சாம வேகமா ஹீரோ கிட்ட வந்து அட்டாக் பண்ண பாக்க ஹீரோவும் டக்குன்னு அதிர்ச்சிட்டு அந்த ஜம்ப் பண்ணிடுவான். இவனுடைய ஸ்பீடு அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே ரொம்பவும் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே வாய் மட்டும் ரொம்பவும் ஓவரா இருக்கு. இவன் வாயை அடக்கியே தீரணும் அப்படின்னு பார்த்து இந்த ஹீரோ கண்ணத்திலே ஒரு டேக்காவை போட்டுறான். நீ என்னதான் நினைச்சாலும் உன்னை வந்து என் கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா இந்த மேட்சோட முடிவுல நீ பயங்கரமா காயப்பட போற. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உனக்கு இந்த மேட்ச்ல எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்கும்னு. ஏன்னா நீ வச்சிட்டு இருக்கிற பவர்ஸை பார்க்கும் போது எனக்கு தெரியுது. என்ன மன்னிச்சிடு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? எதுக்காக தேவையில்லாம இப்படி புலம்பிட்டு இருக்க? இப்போ என்னது நான் புலம்பிட்டு இருக்கேனா? ஃபர்ஸ்ட் இங்க பாடுறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு மறைஞ்சு ஹீரோக்கு பின்னாடி வர ஹீரோவை அதிர்ச்சியாவான். உன்னுடைய ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோவை அட்டாக் பண்ண செம்ம வேகமா ஹீரோவும் அதை தந்து தப்பிச்சிடுவான். ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செகண்ட் நான் இந்த புலம்பத்துக்கான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு திரும்பவும் ஹீரோக்கு பின்னாடி வந்துட்டு உன்னுடைய பிஹேவியரே ஒரு டீமன் மாதிரி இருக்குடா, அதுதான்டா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அட்டாக் பண்ணுவான். அதுல இருந்து தப்பிச்சிருவான் ஹீரோ. அட கடவுளே, இவன் நம்மள கொல்லணும்ன்றதை பார்த்துட்டு இருக்கான். கட்டாயமான இவன் என்ன பண்ண விட மாட்டேன். அப்புறம் மூணாவது அப்படின்னு கிட்ட வருவான். ஹீரோவன் ஷாக் ஆயிட்டு இருக்கேன். எதனால தெரியுமா உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு பிடிக்காத ஒரு பேரை வச்சுட்டு இருக்கேன், அதனாலதான் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அந்த நேம் எனக்கு வெறுக்கிறேன். என்னது என்னுடைய நேம் நீ வெறுக்கிறியா? அதனாலயா? டேய் கம்முன்னாட்டி நாயே, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலகட்டத்துல நீ எல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் தான் அந்த இடத்துல பாஸ்ட்ல இந்த என்டையர் உலகத்திலயும் காப்பாத்திட்டு இருந்தேன். நான் தான்டா கிங்கு. உன் லைஃப் இந்த இடத்துல இப்போ நீ உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே நான் அன்னைக்கு பண்ண சாக்ரிஃபேஷன் தான். எப்படா அப்படியாப்பட்டவங்களுடைய பேரு உனக்கு பிடிக்கலான்னு சொல்லுவான்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி ஓகே விளையாடுனதெல்லாம் போதும் இந்த இடத்துல அப்படின்னு டயலான் தன்னுடைய பவரை பயன்படுத்தி ஹீரோவை நசுக்கலான்னு பார்க்க ஹீரோவும் கடுப்புல விளையாடுனது போதுமா, இப்போதான்டா நான் விளையாடுறேன், வாடா நீயா நான் ஒரு கை பாத்துருவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ செம்ம வேகமா கடுப்புல அவனை திரும்பி ஒரே ஒரு அட்டாக் பயன்படுத்துவான் தன்னுடைய ரேம்பேஜ் மோடு போயிட்டு.
என்ன பக்கம் அவனும் வெறியா இவனை அட்டாக் பண்ண 2 பேர்ஸோடைய பவர்ஸும் அந்த இடத்துல பயங்கரமான எஃபெக்ட் வெளிப்படுத்தும். மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியில இருப்பாங்க. அங்க பாருங்க எப்படியாப்பட்ட பவர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்க. அதுக்கப்புறம் பார்த்தா டயலான் வந்து அது பறந்து வந்துற கடவுளே எப்படியாப்பட்ட பவர் இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வேன் கார்ட்ஸ் இந்த மெம்பர்ஸ் எல்லாமே இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. ஹீரோ தன்னுடைய மொத்த பவரையும் வெளிப்படுத்தும். அவன் ஒரு நிமிஷம் பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பான். என்னடா இது எப்படி பவர் வச்சுட்டு இருக்கான்னு. இன்னொரு பக்கம் இதெல்லாமே மக்களும் பார்த்துட்டு அதிர்ச்சியாவே. இப்போ பார்த்து டயலானுக்கே மூஞ்சில கிராக் போட்டிருக்கான். அதை அவனும் ஹீல் பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னுடைய ரீஜெனரேஷனை மொத்தமாக வெளிப்படுத்தி இவனை அழிக்காம விட மாட்டேன், உன்னை நான் கொலை பண்ண போறேன்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செம வெறியோட அவன் அந்த இடத்துல போக மக்களும் உற்சாகமா சீக்கிரம் போய் அவனை அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அவன் அதோட அம்மா அந்த இடத்துல இருந்து செம வேகமா ஹீரோ கிட்ட வந்துட்டு அடிக்கலான்னு பார்ப்பான். ஹீரோவும் வாடா இன்னைக்கே எல்லா கதையும் முடிச்சுப்போம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீதானே இந்த சண்டைக்கு வேணும்னு எடுத்த டயலான் என்னதான் நியூவான 6 டேலண்ட்ஸ்ல ஆழத்துல ஒருத்தர் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவனுடைய சாவு அவனை தேடி வரும். கண்டிப்பா இன்னைக்கு நான் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், உன்னை நான் இன்னைக்கு தோகடிப்பேன்டா என் கையால அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தன்னுடைய பவர்ஸை மொத்தமா ரிலீஸ் பண்ணுவான். 2 பேர்ஸோடைய பவர்ஸும் அந்த இடத்துல பயங்கரமா இருக்கும். நேருக்கு நேரு போவானுங்க. தக்காளி தரமா இருக்கும் அந்த சீனை பார்க்க. திடீர்னு பார்த்தா அவங்க 2 பேருக்கு நடுவில் மேலே யாரோ வராங்க. அவங்க வந்த அடுத்த நிமிஷமே நடுவில் பூந்து தடுக்க ஆரம்பிக்க அவங்களுடைய பவர்ஸை காட்டிலும் இவங்களுடைய இது ரொம்ப பவரா இருக்கு. இந்த சண்டையை இப்பயே நிறுத்துங்கடா சொல்ல இன்னொரு பக்கம் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டயலான ஷாக் ஆகிட்டு இருப்பான். இவங்க எதுக்கு இவங்க வந்திருக்காங்க, இவங்களுடைய வேலை இது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த டைம் பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம லீனா தான். உனக்கு இந்த பையனை பிடிக்கல, அதனாலதான் இவனை கொலை பண்ண லெவலுக்கு இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளும் கேட்க இந்த சண்டையை இப்பயே நிறுத்துடா, சும்மா விட மாட்டோம் உன்னை அப்படின்னு ஹீரோவும் இன்னொரு பக்கம் பார்த்தா இவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு லீனாவை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டயலானும் லீனாவா இவன் எங்க என்ன பண்றான்ற மாதிரி அவளும் ஷாக் ஆகிறான். அவளும் ஹீரோவை தற்காத்துட்டு இருக்கும் போது டயலானும் டேய் நீ பண்றதை பார்த்தா எங்க கிங்கியை இப்போ எதிர்க்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டேன். இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நீ தானே வேணும்னு இந்த பையனை கட்டி உள்ள வந்து திறந்துபட்டு இருக்கேன், எதுக்காக தேவையில்லாம நீ இதுல தலையிடுற. இரவும் மனசுக்குள்ள யோசிக்கிறான், என்னுடைய நண்பனா இருந்தேன் இவன் இப்ப கூட என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே இப்போ வாக்குவாதமும் நடந்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த வாக்குவாதமும் ரொம்பவும் முத்தி போக இதோடைய வெளிவா வந்து டயலான் ரொம்பவும் கடுப்புல எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது, நீ எதுக்கு இதுல முதல்ல வந்து தலையிடுற, உன்னை நான் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ அவன் மேல அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு நான் பக்கம் தடுக்கலாம் முயற்சி பண்ணுவான், ஆனா முடியாது. பட் திடீர்னு பார்த்தா யாரும் இவளுக்கு முன்னாடி வந்துட்டு தற்காத்துக்கிறாங்க. யாரடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். டக்குன்னு தன்னுடைய சாடை பயன்படுத்தி ஃபுல்லாவே தடுத்துருவான். லீனா உன்னோட பக்கம் இதெல்லாமே பார்த்துட்டு ஆங்கா இது அப்படின்ற மாதிரி ஷாக்காவா. என்னோட பக்கம் இந்த இதுல இருக்க ஆங்கும் அவளுடைய பாஸ்ல இருந்து அந்த கிங்க இருந்த அந்த ஆங்கோடைய பொசிஷனும் ஒரே மாதிரி இருக்குதுல. எவன் இன்னொரு பக்கம் ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம லீனாவும் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் இவளை, நீ இந்த இடத்துல போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இன்னொரு பக்கம் அந்த செம்ம வேகமா போயிட்டு ஹீரோக்கு பதிலாக போய் அட்டாக் பண்ண போக டயலானும் சும்மா இல்லாம அவனுமே இவளை அழிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட 2 பேருமே போயிட்டு அட்டாக் பண்ண எடுப்பாங்க. இந்த இடத்துல 2 பேருடைய பவர்ஸுமே ரீஜெனரேட்டிவ் தான். இருந்தாலுமே 2 பேருமே அட்டாக் பண்ண அப்போ திடீர்னு பார்த்தா சைடில் ஒரு வாய்ஸ் தேங்க்யூ கிரேட் வாரியர் டயலான் ரெண்டு ஒரு வாய்ஸை கட்டிட்டு யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு புதிய புதிய பேட்டில் ஸ்கில்ஸ் எல்லாமே டெக்னிக்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்தது ரொம்பவும் நன்றி, இது எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சு, நீங்கள் உண்மையிலேயே அமேசிங்கான வாரியர் மிஸ்டர் டயலான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த. இந்த சவுண்டு ஃபுல்லாகவே எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பண்ணுறான். ரொம்பவும் நன்றின்ற மாதிரி அவனும் கத்த. எல்லாருக்குமே இது கேட்குது. மேரேஜ் ஒரு பக்கம் புரியல. ஆமா இவன் என்ன பண்றான், என்னதான் அங்க நடந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். மக்களும் என்ன சொல்லிட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். இப்ப என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எல்லாமே சாட்டிஸ்ஃபையா அப்படின்ற மாதிரி அவனை கத்தி கேட்க அங்க பாருங்களேன் அந்த பையன் டயலானுடைய டெக்னிக் எல்லாம் பார்த்துட்டு கத்துட்டு இருக்கான் போல. அதனால இதுல பக்காவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். உண்மையிலேயே கிரேட்டான விஷயம் இல்ல. ஆமாமா லார்ட் டயலான் வந்து சூப்பரானவர் தான் அப்படின்னு இப்போ லார்ட் டயலானுக்கு வந்து பாராட்ட குவிது அந்த இடத்துல. இதை கேட்டுட்டு அவனும் இவன் உண்மையிலேயே புத்திசாலியான பையனா தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு நான் அட்டாக் பண்ற நேரத்துல இவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டானா. இருந்தாலும் எல்லாருக்கும் முன்னாடி என்ன பெருமையாக பேசுறது எனக்கு ரொம்பவும் நல்லதாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவனும் சரி ஓகே நம்ம பதிலுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வேணாவா, இந்த பையன் இந்த டெஸ்ட்லாம் இப்போ பாஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அந்த இடத்துல கொடுக்க டயலான் கொடுத்த அடுத்த நிமிஷமே யுடிசியாவை சேர்ந்த இந்த பையன் ஜெயிச்சிட்டான்ற மாதிரி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. அவங்க பாரிஸுக்கு ஆமா என்னதே மாதிரி ஷாக்காக நம்ம இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டோமான்னு சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் லீனாவும் ஹீரோவை கிராஸ் பண்ணி போறான் நியூஸ்ல. அதுக்கப்புறம் புதுசா வந்த இந்த பையன் இன்னைக்கு கலக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க கப்பா ஜெயிச்சதுனால பாரிஸ் உன பக்கம் ஹாப்பி ஆகிறான். எப்படியோ அவன் ஜெயிச்சிட்டான், நல்ல விஷயம். அங்க சூப்பர், நீ ஜெயிச்சு கொடுப்ப, நீ ப்ராமிஸ் பண்ணது எல்லாமே நிறைவேறிச்சு, உண்மைதான் நீ
ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஜெயிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஹக் பண்ண உன பக்கம் மஜா தான். அவன் உன்ன மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுறான். யாரே சும்மா அழுத்தாதீங்க, என்னால மூச்சு போட முடியல, இது போதும் அப்படின்னு அவனும் சொல்ல. நீங்க ப்ராமிஸ் பண்ண சொன்னீங்க, அதை ப்ராமிஸ் பண்ண அதுக்கேற்ற மாதிரி நானும் ஜெயிச்சிட்டேன். இதுதானே வேணும் உங்களுக்கு? இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணும் வாரிறாங்க. நீங்க உங்களுக்கு எதனா ஒரு இம்பார்ட்டன்டான டேட் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க இன்னொரு பக்கம் ஹீரோவை யோசிக்கிறான். நான் ஒருத்தரை மீட் பண்ண என்னுடைய பழைய ஆளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த இருந்து கிளம்பி நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு நான் பார்க்க போக எல்லி நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவளும் பார்க்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த ஒரு பர்சனுடைய நேம் வச்சுட்டு இருக்க நீ என்னுடைய கண்ணுக்கு அந்த மாதிரி இருப்பன்றத இருந்தாலுமே உனக்கு எப்படி இந்த பேச இருக்கிற விஷயம் தெரியும்? இது சீக்ரெட்டான இடமாச்சு. அப்பனா உண்மையிலே நீதான் அந்த ஆங்கான்னு சொல்லிட்டு அவளும் அடுத்துன்னு கேட்குறான். சரிங்க, இதோட பார்ட் 2 முடியுது. இதோட பார்ட் 3 கம்மிங் ஜூன். கம்மிங் ஜூன்னா டவுட் தான் அது கூட. ஏன்னா நான் சொன்ன ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலயே நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நான் சொன்ன அந்த டாஸ்க்கை மட்டும் முடிச்சிங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த பார்ட் 3 வரும். அப்படி இல்லைன்னா நீங்க சீக்கிரமாவே கொண்டு வந்தீங்கன்னா கூட சீக்கிரமாவே நான் போட்டுறேன். ஆனா உங்ககிட்ட தான் இருக்கிறது கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம இதே மாதிரியான அடுத்த நியூ மாங்குவா கண்டிப்பா வரப்போகுது. முடிஞ்சளவுக்கு அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.